அம், வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் பார்ப்போம். கடந்த வகுப்புல இறுதியா இந்த சம்பள மீளாய்வு தொடர்பா நாங்க பார்த்திருந்தோம் நாங்கள். ஜப்னா பவர் கட். ஓகே, பவர் கட்டா ஃபோன் சார்ஜில். ஓகே, ரைட். அப்ப நாங்க பார்ப்போம் என்றால் சம்பள மீளாய்வு தொடர்பாக விடயம் வரைக்கும் நாங்கள் பார்த்துனாங்க. வேதனை அளவு திட்ட மீளாய்வு வரைக்கும். அப்ப பொதுவாக ஒருவர் கடைசியா வேதனை மீளாய்வு வர்ற திகதிக்கு உடன் முந்தின திகதியில எடுத்த அவருடைய முன்னைய சம்பளத்துக்கு ஏற்ற வகையில சம்பளத்தை மாற்றி அமைக்கிறது. அது படிநிலை 2க்கு இடையில வருமா இருந்தால், அதாவது புதிய சம்பள அளவு திட்டத்தின் படிநிலை 2 படிநிலைகளுக்கு இடையில வருமா இருந்தால் உயர்ந்த படிநிலையில வைக்கிறது. படிநிலை ஒன்றுக்கு சமனா இருந்தால் அடுத்த படிநிலையில வைக்கிறது. ஆரம்ப சம்பளத்தை விட குறைவா இருந்தால் ஆரம்ப படிநிலையில வைக்கிறது. அது நான் உதாரணங்களோட அண்டையே சொல்லியிருந்தேன். அப்ப இந்த விஷயங்கள் நாங்க பார்த்திருந்தாங்க. பொதுவாக நாங்கள் பார்ப்போம் இன்றைக்கு பதவி உயர்வின் போதான சம்பளம். அப்ப சம்பள அளவு திட்டம் ஒன்று மாற்றப்படையல ஒருவருடைய அவர் குறித்தான சம்பள அளவு திட்டம் மாற்றப்படையல எவ்வாறு மீளாய்வு செய்ய வேணும் என்றதை பார்த்திருந்தாங்க. இனி பதவி உயர்வு ஒன்று கிடைக்கல. அப்ப பதவி உயர்வு ஒன்று கிடைக்கல எங்களுக்கு தெரியும். புதிய பதவியினுடைய அவர் உயர்ந்த பதவிக்கு போகல அந்த பதவியினுடைய சம்பள அளவு திட்டத்துக்கு தான் அவருடைய சம்பளத்தை மாற்ற வேண்டி இருக்கும். சரிதானே? அப்ப புதிய சம்பள அளவு திட்டத்துக்கு தான் அவரை மாற்ற வேண்டி இருக்கும். அப்படி மாற்றல அது பதவி உயர்வா இருந்தால் அது எவ்வாறு செய்யப்பட வேணும் என்றதான் நாங்கள் இங்கே பார்ப்போம். அப்ப கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்குது சாதாரண சம்பள அளவு திட்ட மீளாய்வுக்கும் இதுக்கும். அப்ப ரெண்டையுமே குழப்பி கொண்டுதான் நாங்கள் பரீட்சையில விடையளிக்கிறதுல பிரச்சனை வருது. அப்ப நாங்கள் ரெண்டையும் பார்த்துட்டு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்போம். அப்ப பொதுவாக ஒரு அலுவலர் பதவி உயர்வு பெற்ற பதவிக்கான சம்பளத்தின பதவி உயர்வு நடைமுறைக்கு வந்த திகதியில இருந்து தான் பெற்றுக்கொள்வார். அது எங்களுக்கு தெரியும். அதாவது அந்த புதிய பதவி அவர் எப்ப பொழுது பெற்றுக்கொள்வாரோ, அதாவது அந்த புதிய பதவியினுடைய நியமன திகதி என்னவா இருக்குமோ புதிய சம்பள அளவு திட்டத்தினுடைய, அதாவது புதிய உயர்ந்த பதவியினுடைய சம்பள அளவு திட்டத்தினுடைய சம்பளம் அவரே கிடைக்கும் என்றது தெரியும். அப்ப அதுல நியமன திகதி என்றது நாங்கள் ப்ரொசீஜர் ரூல்ஸ்ல பார்க்கலாம். உண்டு அவற்ற நியமன கடிதத்துல குறிப்பிட்ட திகதி அல்லது அவர் கடமையை பொறுப்பேற்ற திகதி, இந்த திகதியில எது பிந்தினதோ அதுதான் நியமன திகதி என்று சொல்லப்பட்டிருக்குது. எனவே அவ்வாறு அந்த நியமன திகதியாக புதிய பதவியினுடைய நியமன திகதியாக கொள்ளப்படுற திகதியில தான் அவர் புதிய பதவிக்குரிய சம்பள அளவு திட்டத்துல சம்பளத்துக்கு மாற்றப்படுவார். சில நேரங்கள்ல அது வேதனையேற்றமற்ற நிலையான சம்பளம் என்றால் எங்களுக்கு எங்கட சம்பள அளவு திட்டங்கள் எல்லாம் வேதனையேற்றத்தோடு இருக்குது. ஆனால் சில பதவிகளுக்கு வேதனையேற்றம் இல்லாம நிலையான சம்பளம் என்றால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த சம்பளம் தானே கிடைக்கும். ஆனால் வேதனை ஏற்றங்கள் இருக்கேக்குள்ள தான் பிரச்சனை, அவரை கொண்டே எந்த நிலையில வைக்கிறது. அப்ப அப்படி பார்க்கல என்ன மாதிரி அந்த சம்பள படிநிலையை நாங்கள் கணிக்கிறது, அதாவது சம்பள மீளாய்வுக்கும் பதவி உயர்வின் போதான சம்பள மாற்றத்துக்கும் என்ன வேறுபாடு என்றதை விளங்கி கொண்டோம்னா சரி. அப்ப இறுதி சம்பள ஏற்ற திகதியிலிருந்து பதவி உயர்வுக்கு முதல் நாள் வரைக்கும் சம்பாதித்த படியேற்றம் என்ன? அப்ப சம்பாதித்த வேதனையேற்றம் என்ற ஒரு சொற்பதம் இருக்கு. சம்பாதித்த வேதனையேற்றம் நாங்கள் எப்ப கால்குலேட் பண்ண வேண்டி வரும் என்றால், எப்ப நாங்கள் கணிப்பீடு செய்வோம் என்றால் 2 சந்தர்ப்பத்தில் தான் சம்பாதித்த வேதனையேற்றம் கணிப்பீடு செய்யறது. எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருடமும் வேதனையேற்றம் என்றது அந்த வேதனையேற்ற திகதிக்கு உடன் முந்தின ஒரு வருடத்துல அவர் உழைத்து பெறுறது. என்ற வேதனையேற்றம் உழைத்து பெறப்பட வேண்டியது என்றுதான் சொல்லப்படுது. அப்ப உடன் முந்தின பதவியில அவர் உழைத்து பெற்றதுதான் உழைத்து பெற்றுக்கொண்ட தான் ஒருவருக்கான வேதனையேற்றமா கிடைக்கும். உடன் முந்தின ஒரு ஆண்டு எப்ப வேதனையேற்ற திகதியா இருக்குதோ அதுக்கு உடன் முந்தின ஒரு ஆண்டு. உதாரணத்துக்கு நாங்கள் சொன்னோம் என்றால் ஏப்ரல் மாதம் 20ஆம் திகதி ஒருவருக்கு வேதனையேற்ற திகதி என்றால் அதனுடைய கருத்து என்னவா இருக்கும் என்று சொல்லி சொன்னால், முதல் வருடம் ஏப்ரல் மாதம் 20ஆம் திகதியிலிருந்து இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 19ஆம் திகதி வரைக்குமான அந்த ஒரு வருட கால பகுதியில அவர் உழைத்து பெற்றுக்கொண்டது அவருக்கு அதை கொடுக்கலாம் என்று அனுமதிக்கப்பட்டிருந்தால் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அவருக்கு அந்த வேதனையேற்றம் கிடைக்கும். இதுதான் வேதனையேற்றம் தொடர்பாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது. எனவே உடன் முந்தின ஒரு வருடத்துக்கு தான் வேதனையேற்றம் வழங்கப்படுறதா இருந்தால், பதவி உயர்வு ஒன்று கிடைக்கப்பெறுமா இருந்தால் எங்களுக்கு தெரியும் அவருடைய இனி எதிர்கால வேதனையேற்ற திகதி பதவி உயர்வு எப்ப அவருக்கு கிடைச்சிருக்கோ அந்த திகதியை அடிப்படையாக வச்சுக்கொண்டுதான் புதிய பதவியில அவருக்கு வேதனையேற்றம் கிடைக்கும். அப்ப சாதாரணமாக நாங்கள் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வளமையாக வேதனையேற்றத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ஆள் செப்டம்பர் மாதம் 1ஆம் திகதி, சரிதானே, குறிச்சுக்கொள்ளுங்க. அப்ப ஏப்ரல் மாதம் 20ஆம் திகதி ஒரு வேதனையேற்றத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ஆள் செப்டம்பர் மாதம் 1ஆம் திகதி பதவி உயர்வு ஒன்றை பெற்றுக்கொள்வாரா இருந்தால் ஏப்ரல் மாதம் 20ஆம் திகதி அவருக்கு இறுதியாக வேதனையேற்றம் கிடைத்தது அதற்கு ஒரு வருடத்துக்கு.
செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி புதிய பதவியை அவர் பொறுப்பேற்கிறார். இனி அவருக்கு அடுத்த வேதனையேற்றம் கிடைக்க போறது அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி. இந்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கும். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தான் அவருடைய வேதனையேற்ற தேதியா சாதாரணமா இருக்கும், ஏதாவது மாற்றங்கள் ஏற்படாட்டி. அப்ப இதுல ஒரு பிரச்சனை வருது என்று சொல்லி சொன்னால், அவர் இறுதியாக வேதனையேற்றத்தை பெற்றவர் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முன்னைய பதவியில, ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னே ஒரு வருட சேவைக்காக. இப்ப செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி புதிய பதவிக்கு வந்துட்டார். அப்ப செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியில இருந்து இனி அவருக்கு வருடம் வேதனையேற்றத்தை கிடைக்கும். அப்ப இதுக்கு பின்னுள்ள சேவை காலத்துக்காக. அப்ப நீங்க ஒன்று விலகிக் கொள்ளணும், அந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு வரைக்குமான காலப்பகுதிக்கு அவருக்கு வேதனையேற்றம் கிடைக்கவில்லை. சரிதானே? செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி பதவியுயர்வு கிடைக்கும் வரைக்குமான காலப்பகுதி, ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பதவியுயர்வு கிடைக்குமா வரைக்குமான காலப்பகுதிக்கு அவர் உழைத்து கொண்ட வேதனையேற்றம் எதுவும் அவருக்கு கிடைக்க இல்லை. அப்ப அதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்யறோம் என்றால், இறுதியாக வேதனையேற்றம் பெற்ற திகதியில இருந்து பதவி உயர்வு வரைக்கும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பதவி உயர்வு என்றால் அதுல இருந்து அங்கால வேதனையேற்றம் கிடைக்க போகுது. அப்ப அதுக்கு முதல் நாள் வரைக்கும், சரிதானே, ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அவர் எவ்வளவு வேதனையேற்றத்தை பழைய பதவியில பெற்றிருக்க வேணும் என்றதை கணிப்பீடு செய்து, அப்ப ஒரு மாதத்துக்கு 200 ரூபாண்டா எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு முழு மாதத்துக்கும் 200 ரூபா வரும். ஏப்ரல் மாதத்துக்கு மட்டும் 20ஆம் தேதி தானே, அப்ப ஏப்ரல் மாதத்துல 30 நாட்கள் சொல்லி சொன்னால் 20ஆம் தேதியிலிருந்து 30 நாள் வரைக்கும் என்றால் 11 நாட்களுக்கான வேதனையேற்றம் அவருக்கு கிடைக்க வேணும். அப்ப 200 30ஆல பிரிச்சு 11ஆல பிரிக்கிறோம் என்றால் ஏப்ரல் மாதத்துக்குரிய வேதனையேற்றம் எவ்வளவு தெரியும். மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் ஆகிய 4 மாதத்துக்கும் 200 ரூபாய் படி வேதனையேற்றம் கொடுக்க வேணும். அப்ப அவ்வளத்தையும் கூட்டி 200 ரூபாய் படி 800 ரூபாயும் அதுல ஏப்ரல் மாதத்துக்கு 11 நாளுக்கு எவ்வளவு வேதனையேற்றம் கொடுக்கணுமோ அந்த தொகையையும் கூட்டி பார்க்கிறது தான் சம்பாதித்த வேதனையேற்றம் என்று சொல்றது. சரிதானே? ஏர்ன்ட் இன்கிரிமெண்ட். அப்ப சம்பாதித்த வேதனையேற்றம் என்றால் என்னென்று வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த சம்பாதித்த வேதனையேற்றம் 2 சந்தர்ப்பங்கள்ல கணிப்பீடு செய்யப்படுறது. ஒன்று, அவர் பதவி உயர்வு பெற்றுக்கொள்ள இறுதியாக வேதனையேற்ற திகதியில இருந்து பதவி உயர்வுக்கு முதல் நாள் வரைக்குமாக அவர் சம்பாதித்த வேதனையேற்றத்தை கணிப்பீடு செய்து அந்த தொகையை அவருக்கு செலுத்துறார். யாரோ ஒரு ஆளோட மைக் ரைட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ண விட்டீங்கன்னா சரி, ஓகே. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சம்பாதித்த வேதனையேற்றம்ன்றது அது. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்துல சம்பாதித்த வேதனையேற்றம் கணிப்பீடு செய்யறது 60 வயதுல ஒரு ஆள் ஓய்வுல போயேக்கல. 60 வயதுல ஒருவர் ஓய்வு பெறுவாரா இருந்தால், அதாவது வயது முடிந்து ஓய்வு பெறுவாரா இருந்தால், பொதுவாக 60 வயதுன்னு சொல்லுவோம். சில சேவைகளுக்கு அதை விட கூடின வயது அமைச்சரவையால் தீர்மானிக்கப்பட்டிருக்கலாம். விசேடமாக உங்களுக்கு தெரியும், வைத்திய நிபுணர்களுக்கு 63 வயது அப்படி இருக்கலாம். பொதுவாக 60 வயது கட்டாய ஓய்வு பெறும் வயது. சில பகுதியினருக்கு கூடின வயது தீர்மானிச்சிருக்கலாம். அப்ப கட்டாய ஓய்வு பெறும் வயதுல ஒருவர் ஓய்வுல போவாரா இருந்தால் அப்பையும் இந்த சம்பாதித்த வேதனையேற்றத்தை நாங்கள் கணிப்பீடு செய்வோம். இறுதியாக அவர் வேதனையேற்றம் பெற்ற திகதி, அதுல இருந்து ஓய்வு பெறும் தினத்துக்கு முதல் நாள் வரைக்கும் அவருக்கு வழங்க வேண்டிய சம்பாதித்த வேதனையேற்றத்தை கணிப்பீடு செய்வோம். இங்க என்ன செய்யறால் பதவியோர் ஒன்று கிடைக்கல, அவ்வாறு சம்பாதித்த வேதனையேற்றத்தை கணிப்பீடு செய்து அந்த தொகையை அவருக்கு செலுத்துறது. ஆனால் அதை கருத்துல கொள்ளாமல் தான் அவர் இறுதியாக பெற்ற வேதனத்துக்கு நாங்கள் சம்பளம் மாற்றிட செய்யறது. ஆனால் அவர் ஓய்வுல போகல, அதாவது கட்டாய ஓய்வு பெறும் வயதுல ஓய்வுல போகல, இந்த சம்பாதித்த வேதனையேற்றத்தை கணிப்பீடு செய்து அவருடைய சம்பளத்தோட கூட்டி தான் ஓய்வூதியத்தை கணிக்கிறது. அப்ப 2 சந்தர்ப்பத்திலையும் சற்று வேறுபாடு இருக்குது. அப்ப ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, சம்பாதித்த வேதனையேற்றம் என்றால் என்ன என்றது உங்களுக்கு தெரியும். சம்பாதித்த வேதனையேற்றம் எந்தெந்த சந்தர்ப்பத்துல கணிப்பீடு செய்யப்படுது, அது எவ்வாறு கையாளப்படுது என்ற விடயங்களை விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப இங்க பதவி உயர்வு கிடைக்கல, அவருக்கு சம்பாதித்த வேதனையேற்றத்தை கணிப்பீடு செய்து அந்த தொகையை அவருக்கு செலுத்துறது. அதான் இதுல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இறுதி சம்பள தேதியிலிருந்து பதவி உயர்வுக்கு முதல் நாள் வரையான சம்பாதித்த படியேற்ற நிலுவை கணக்கிடப்பட்டு அவருக்கு வழங்கப்பட வேணும். ஆனால் அந்த சம்பாதித்த படியேற்றத்தை கணக்குல எடுக்காமல் சம்பள மாற்றம் செய்யப்பட வேணும். சரிதானே? அந்த தொகையை அவருக்கு தனியா கொடுக்கறது வழியா அதை கொண்டே அவற்றை சம்பளத்தோட கூட்டிட்டு சம்பள மாற்றத்தை செய்யறது இல்லை.
அப்ப சம்பள மாற்றம் செய்யல நாங்கள் ஏற்கனவே வேதன அளவு திட்ட மீளாய்வு ஒன்றின் பொழுது எப்படி சம்பள மாற்றத்தை செய்யறாங்க என்றதை கடந்த வகுப்புல பார்த்துட்டோம். திருப்பி நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப அதையும் இதையும் கொண்டு கொள்ளப்படவில்லை. இங்க நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இங்க எப்படி செய்ய வேணும் என்றது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது வினாக்களுக்கு உட்படுற விடயம். நேரடியாகவே எப்படி வினாவை தந்து கேட்கலாம். ஒருவர் இறுதியாக பெற்ற சம்பளம் அவற்றை பதவியர்வுக்கான சம்பள படிநிலை என்ற 2 படிநிலைகளுக்கு இடையில வந்தால் அவர் எந்த படிநிலையில வைக்கப்பட வேண்டும், அல்லது படிநிலை ஒன்றுக்கு சமனா வந்தால் எந்த படிநிலையில வைக்கப்பட வேண்டும் என்றது வினாக்களாக உள்ளடங்க முடியும். ஆனபடியால் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்றால் அப்ப கடைசியா அவர் பெற்ற வேதனையேற்றத்தை பார்த்து புதிய சம்பள அளவு திட்டத்தினுடைய படிநிலையில பார்க்கல அது வந்து 2 படிநிலைகளுக்கு இடையில இருக்கமா இருந்தார். அப்ப புதிய சம்பள அளவு திட்டத்தின் ஏதாவது 2 படிநிலைகளுக்கு இடையில இருக்கமா இருந்தால், படிநிலை என்றதெல்லாம் என்னென்று நாங்கள் கடந்த வகுப்புல வழியாக கழிச்சிட்டோம். அப்ப படிநிலைகளுக்கு இடையில இருந்தால் அடுத்த உயர் படிநிலையில வச்சு மேலும் ஒரு படியேற்றம் வழங்க வரும். அங்கே என்ன செய்தாங்க, அடுத்த உயர் படிநிலையில வச்சினாங்க. ஏனென்றால் நாங்கள் இலகுவாக இதை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ஒரு விடயத்தை வச்சிருங்க. நான் சொல்றது என்னென்றால் அது எக்ஸாமுக்கு எழுத வேண்டாம், ஈக்கோட்ல இருக்கிறது இல்லை. ஆனால் நீங்க ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு சம்பள மீளாய்வு ஒன்று நடந்தால் ஒரு சிறிய அதிகரிப்பு என்றாலும் அவருக்கு வரணும். ₹1 அதிகரிக்கணும் என்று வைங்களேன், சிறிய ஒரு அதிகரிப்பு வேற வரும். அதுக்கேற்ற வகைத்தான் நாங்க சொல்லியிருக்குது. ஆனால் பதவியோர் ஒன்று கிடைச்சால் ஆக குறைஞ்சது புதிய பதவியினுடைய ஒரு படியேற்றமாவது அவருக்கு அதிகரிக்க வேணும். அப்ப அதன் அடிப்படையில தான் இந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப 2 படிநிலைக்கு இடையில வச்சா அவருக்கு 2 படிநிலைக்கு இடையில அவர் சம்பளம் எடுத்துக் கொண்டிருக்கிறவரா இருந்தால் அவரை கொண்டே உயர்ந்த படிநிலையில வச்சாலே அவருக்கு ஒரு அதிகரிப்பு வந்துட்டுது. அங்க சம்பள மீளாய்வுல தேவைப்பாடு பூர்த்தி ஆயிட்டுது. எனவே அடுத்த உயர் படிநிலையிலேயே வச்சுட்டு விட்டுனாங்க. ஆனால் பதவி உயர்வுல நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த படிநிலையில வச்சால் அவருக்கு ஒரு சம்பள ஏற்றம் பெறாது, ஒரு குறைச்சம்பள ஏற்றம் தான் வரும். ஆனால் இங்க என்ன அடிப்படையாக கொண்டு இந்த இது வகுக்கப்பட்டிருக்கின்றால் ஒரு படியேற்றம் அவருக்கு வர வேணும், ஆக குறைஞ்சது. அப்ப ஒரு படியேற்றம் வர வேணும் என்றால் உயர்ந்த படிநிலையில வச்சா மட்டும் போதாது. 2 இடையில தான் இருக்கிற. அப்ப உயர்ந்த படிநிலையில வச்சா ஒரு படியேற்றம் அவருக்கு அதிகரிக்காது. எனவே இன்னும் ஒரு படியேற்றம் அவருக்கு கொடுக்க வேணும். அப்ப இதுதான் வேதன அளவு திட்ட மேலாய்வுக்கும் பதவி உயர்வுக்கும் இடையில சம்பளம் வரைக்கல, 2 படிநிலைகளுக்கு இடையில சம்பளம் வரைக்கல எப்படி கணிக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு படிநிலை ஒன்றுக்கு சமனா இருந்தால், அப்ப ஒரு படிநிலைக்கு சமனா இருக்கீங்கள, தொடக்கத்துக்கோ அல்லது ஒரு படிநிலைக்கோ சமனா இருக்கீங்கள அவர் அதிலேயே வச்சா சம்பள அதிகரிப்பு வராது. எனவே அடுத்த படிநிலையில வைக்க வேணும்னு அங்க பார்த்தோம் நாங்கள். இங்கேயும் என்ன பார்க்கிறோம் என்றால் அவரை அடுத்த படிநிலையில வச்சா ஒரு வேதனையேற்றம் அதிகரிப்பு அவருக்கு வந்துட்டுதான்னு பார்ப்போம். அப்ப ஒரு படிநிலையில இருக்கிறவரை அடுத்த படிநிலையில நாங்க கொண்டே வச்சால் ஒரு வேதனையேற்றம் வந்திருந்தானே அவருக்கு. எனவே இஞ்சையும் அதே தான் செய்வோம், அடுத்த படிநிலையில வைப்போம். அப்ப சம்பளம் மீளாய் வேண்டாம், பதவி உயர் வேண்டாம், படிநிலை ஒன்றுக்கு சமனான சம்பளத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறவரால அடுத்த உயர் படிநிலையில தான் வைப்போம். சரிதானே. அப்ப இதெல்லாம் ஒன்று ஒப்பிட்டு பார்க்கல நாங்கள் வினாக்கள்ல அதையும் இதையும் குழம்பிடுறது. அப்ப வடிவா ஞாபகம் வச்சிருங்க, இங்க ஒரு படியேற்றம் வரணும், வர்றபடியா சரி. அப்ப உண்மையிலேயே ஒரு படிநிலையில இருக்கிறவரை அடுத்த படிநிலையில வைக்கல அவருக்கு சம்பள அதிகரிப்பு வருது, ஒரு படியேற்றம் சம்பள அதிகரிப்பு வருது. அப்ப ஒரு படியேற்றம் வந்தால் இஞ்சத்திய தேவைப்பாடும் பூர்த்தி ஆகுது என்ற மாதிரி விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது அங்க நாங்க பார்த்த நாங்கள் தொடக்கத்தை விட குறைந்த சம்பளம் எடுப்பாரா இருந்தால் தொடக்கத்துல வச்சா சரி, அது ₹1 குறைச்சு எடுத்தாலும் தொடக்கத்துல வச்சா அவருக்கு ஒரு அதிகரிப்பு வந்திருந்தானே. ஆனால் இஞ்ச தொடக்கத்தை விட குறைய எடுக்கிறவரை தொடக்கத்துல கொண்டு வைக்கல எங்களுக்கு என்ன பார்க்க வேணும், ஒரு படியேற்றம் அவருக்கு கிடைக்க வேணும். எனவே தொடக்கத்தை விட குறைகிறவருக்கு கூட எவ்வளவு குறையுதுன்னு பார்த்து அது ஒரு படியேற்ற அதிகரிப்பு அவருக்கு தருமா இருந்தால் அவர் தொடக்கத்திலேயே வைக்கலாம். ஆனால் ஒரு படியேற்ற அதிகரிப்பு அது தராதென்றால் தொடக்கத்தோட சேர்த்து இன்னொரு இன்கிரிமெண்ட்டை கொடுக்க வேண்டி இருக்கும். அதுக்காகத்தான் இங்க சொல்லப்படுது என்றால் தொடக்கத்தை விட புதிய சம்பளத்தின் ஒரு படியேற்ற தொகையை விட குறைஞ்ச சம்பளத்தை அவர் எடுத்துக்கொண்டிருப்பார் இருந்தால் சரிதானே. தொடக்கத்தை விட புதிய பதவியின் ஒரு படியேற்ற சம்பளத்தை விட சம்பள தொகை அல்லது அதை விட கூடிய அளவு குறைஞ்ச சம்பளத்தை எடுப்பார் என்றால், உதாரணத்துக்கு அன்றைக்கு நான் சொன்ன உதாரணம் தான், ₹10,000 அடிப்படை சம்பளம் என்றால் ₹200 அவற்ற வேதனையற்ற பெறுமதி என்றால்
10,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் 200 ரூபாய் வேதனையற்ற பெறுமதி இருக்கிற ஒரு பதவிக்கு தான் அவர் பதவி உயர்வு பெறுறார் என்றால், இப்ப அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற சம்பளம் 9,900 இருந்தால் 10,000 இருந்து 9,900 100 ரூபாய் தான் குறையுது. ஆனா புதிய சம்பளத்தின படியேற்ற பெறுமதி 200 ரூபாய். எனவே ஒரு படிமேற்ற பெறுமதியை விட குறைஞ்ச தொகையால தான் அது குறையுது. இப்ப 9,800 ரூபாய் சம்பளம் எடுப்பாரா இருந்தால் 10,000 ரூபாயை விட 200 ரூபாய் குறைஞ்ச சம்பளம் எடுக்கிறார். புதிய சம்பளத்தினுடைய படியேற்ற பெறுமதி 200 ரூபாய். எனவே படியேற்ற பெறுமதிக்கு சமனான அளவு குறைகிற சம்பளம் எடுக்கிறார். 9,700 ரூபாய் அவர் சம்பளம் எடுப்பாரா இருந்தால் 10,000 விட 300 ரூபாய் குறைஞ்ச சம்பளம் இப்ப எடுத்துக்கொண்டு இருக்கிறார். புதிய சம்பள அளவு திட்டத்தினுடைய ஒரு படியேற்ற பெறுமதி 200 ரூபாய். அப்ப 200 ரூபாயை விட அவர் 300 ரூபாய் குறைஞ்ச சம்பளம் எடுக்கிறார் என்றால் ஒரு படியேற்ற பெறுமதியோட கூடிய அளவு குறைஞ்ச சம்பளம் எடுக்கிறார். அதான் அந்த குறைஞ்ச அளவு கூடின அளவு என்ற சொல் இல்லாட்டி விளங்காது. அப்ப நாங்க என்ன பார்க்கணும் என்றால் புதிய சம்பளத்தினுடைய தொடக்க சம்பளமும் அவர் எடுக்கிற சம்பளமும் எவ்வளவு குறையுது. அந்த குறையிற தொகை ஒரு படியேற்ற பெறுமதிக்கு சமனாவோ அல்லது அதை விட கூடியாவோ இருக்குமா இருந்தால் அவரை கொண்டு வந்து தொடக்கத்துல வச்சாலே சரி. ஏனென்றால் ஒரு இன்கிரிமெண்ட் அவருக்கு கிடைச்சிருந்தானே, சரிதானே. அப்ப 9,800 ரூபாய் எடுக்கிறவரை கொண்டு வந்து 10,000 வைக்கலாம். ஏன்னா 200 ரூபாய் வந்துடும். 200 ரூபாய் தான் புதிய சம்பள அளவு திட்டத்தினுடைய படியேற்ற பெறுமதி. எனவே அவரை தொடக்கத்துல வைக்கலாம். 9,700 ரூபாய் எடுக்கிறவரை தொடக்கத்திலேயே வைக்கலாம். ஏன்னா 300 ரூபாய் அதிகரிக்குது, ஒரு படியேற்ற பெறுமதியை விட கூட வந்துட்டு தானே. அப்போ குறைஞ்சது ஒரு படியேற்ற பெறுமதி பெறும். அதுதான் சொல்லப்படுது. இல்லாட்டி நீங்க இதை விளங்கிக் கொள்ளாமல் இதை வாசிச்சீங்க என்றால் ஒன்றும் விளங்காது. தொடக்கத்தை விட புதிய சம்பளத்தின் ஒரு படியேற்ற பெறுமதிக்கு சமனான அல்லது அதை விட கூடிய தொகையால குறைஞ்சால் என்றால் ஒன்றும் விளங்காது. இப்ப நான் சொன்னதை நீங்க குறிச்சு பார்த்துருந்தீங்கன்னா விளங்கியிருக்கு. அப்ப 300 ரூபாயால குறையுது என்றால் 200 ரூபாய் படியேற்ற பெறுமதி என்றால் ஒரு படியேற்ற பெறுமதியோட கூடிய அளவால குறையுது. 200 ரூபாய் குறைஞ்ச சம்பளம் எடுக்கிறாருன்னா ஒரு படியேற்ற பெறுமதி 200 ரூபாண்டா 200 ரூபாய்க்கு சமனான ஒரு படியேற்ற பெறுமதிக்கு சமனான அளவால குறையுது. அப்ப சமனான அளவால குறைஞ்சாலோ கூடின அளவால குறைஞ்சாலோ அவர் சம்பளம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அவரை கொண்டு தொடக்கத்துல வச்சால் சரி. அதான் சொல்லப்படுது. ஆனால் ஒரு படியேற்ற பெறுமதியை விட குறைஞ்ச அளவால குறைஞ்சால் அப்ப 200 ரூபாயை விட குறைஞ்ச அளவால தான் சம்பளம் அவருக்கு குறையுது. அப்ப 9,900 எடுத்துக்கொண்டிருக்கிறார். அப்ப 10,000 அடிப்படை சம்பளம் என்றால் 9,900 என்றால் 100 ரூபாய் தான் குறையுது. ஆனா 100 ரூபான்றது 200 ரூபான்ற புதிய சம்பள அளவு திட்டத்தினுடைய வேதனையற்ற பெறுமதியை விட குறைஞ்ச அளவு. அப்ப குறைஞ்ச அளவால குறைஞ்சால் 9,900 இருக்கிறால கொண்டு தொடக்கத்துல வச்ச பண்ண நடக்கும், அவருக்கு 100 ரூபாய் தான் கொடுக்கும். ஆனால் நாங்க இங்க என்ன பாக்குறோம், ஆக குறைஞ்சது ஒரு படியேற்ற பெறுமதி என்னாலும் அவருக்கு கூடணும். அப்ப ஒரு படியேற்ற பெறுமதி கூடணும் என்றால் ஆரம்ப சம்பளத்துல வச்சு சரி வராது, அதோட சேர்த்து இன்னொரு படியேற்றம் வழங்க வேணும். சரிதானே. அப்ப இதுதான் இங்க சொல்லப்படுறது. அப்ப இங்க 4 விடயங்களை பாத்துக்கோ. அப்ப அதனாலதான் 4ஆ பிரிக்கிறோம். வேண்டாம் ஒரு படியேற்ற பெறுமதியை விட குறைஞ்ச அளவால குறையுதா, கூடின அளவால அல்லது சமனான அளவால குறையுதான்றதை பார்த்து குறைஞ்ச அளவால குறைஞ்சால் ஒரு படியேற்றம் வழங்குவோம், இல்லாட்டி தொடக்கத்திலேயே வைப்போம். சரிதானே. அப்ப இதை நாங்கள் விளங்கிக் கொள்றதுக்கு போது உதாரணத்தோட குறிச்சு விளங்கி கொண்டீங்கன்னா சரியான ஈஸி. பிறகு நீங்க உங்களோட தமிழ்ல எழுதி கொள்ளலாம். ஆனால் இதை தமிழை மட்டும் நீங்க ஈக்கோட்ல வாய்ச்சானா இல்ல இதுல இருக்க குறிப்புல வாய்ச்சானா கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். சரிதானே. அப்ப இதுதான் சம்பள அளவு திட்ட மீளாய்வு. அப்ப அடிக்கடி அது விளங்கி கொள்றது கொஞ்சம் கஷ்டமா இல்ல ஞாபகம் வச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு யோசிக்கிற ஒரு விடயம் தான் இது. எனவே அதை தெளிவா விளங்கி கொண்டீங்கன்னா நல்லா. இப்ப நாங்கள் சாதாரணமா ஒரு சின்ன உதாரணத்தோட பார்ப்போம். என்னன்னு சொல்லி சொன்னால் இது 2006ஆம் ஆண்டுண்ட ஒரு சம்பள அளவு திட்டம் தான். இப்ப 2016ஆம் ஆண்டுண்ட இப்ப 2025ஆம் ஆண்டு வேற சம்பள அளவு திட்டம் வந்துடுது. அது பெரிய தொகையா இருக்குது. அதனுடைய நாங்கள் சின்ன தொகையோட பார்ப்போம். அப்ப 2016ஆம் ஆண்டு ஒரு சம்பள அளவு திட்டத்துல MN2 உண்டு. அதாவது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்குரிய MN2 சம்பள குறியீட்டு இலக்கத்துக்குரிய சம்பள அளவு திட்டம் இதான். 28,940, 10 தர 300, 11 தர 350, 10 தர 560, 10 தர 660, 47,990 இப்படித்தான் சம்பள அளவு திட்டம் இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப இதுலயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சம்பள அளவு திட்டம்ன்றது 3 முக்கியமான விடயங்கள் உள்ளடக்கி இருக்கும். ஒன்று தொடக்க சம்பளம். அதாவது சாதாரணமா புதிதாக ஒரு நியமனம் கிடைச்சால் பதவி உயர்வு அப்படி இல்லை, புதுசாக ஒரு வேலைக்கு நியமிக்கப்படுறவர் தொடக்க சம்பளத்துல வைக்கப்படுவார் என்று பார்த்தனாங்க. அப்ப தொடக்க சம்பளம்ன்றது 28,940. அதுக்கு பிறகு சொல்லப்படுறதெல்லாம் வேதனையேற்றங்கள். அப்ப 10 வேதனையேற்றங்கள் 300 ரூபாய் படியும்,
11 வேதனையேற்றங்கள் 350 ரூபா படியும், பிறகு 10 வேதனையேற்றங்கள் 560 ரூபா படியும், அதுக்கு பிறகு 10 வேதனையேற்றங்கள் 660 ரூபா படியும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது மாறிட்டது இப்ப இந்த சம்பள திட்டம் விளங்கிக் கொள்றதுக்காக. அப்ப இவ்வளவு படியேற்றங்களையும் ஒருவர் பெற்றுக்கொள்வாரா இருந்தால் சரியா 28,940 அவற்றை அடிப்படை சம்பளம். அதோட நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 10 தர 300 3000 ரூபாய் கிடைக்கும், 11 தர 350 3850 ரூபாய், 10 தர 560 5600 ரூபாய், 10 தர 660 6600 ரூபாய். இவ்வளவு வேதனை ஏற்றத்தையும் அவர் பெற்றுக்கொள்வாரா இருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் 47,990 இருக்கும். அதுதான் உச்ச சம்பளம் என்று சொல்றது. அப்போ ஒரு வேதனை அளவு திட்டம் என்றது 3 முக்கியமான விடயங்களை கொண்டிருக்குது. ஒன்று தொடக்க சம்பளம் அதுல குறிச்சு காட்டப்பட்டிருக்கும், வேதனை ஏற்றங்கள் காட்டப்பட்டிருக்கும், என்ன பெறுமதியில் எத்தனை வேதனையேற்றம் அவருக்கு கிடைக்கும், அவ்வளவு வேதனையேற்றங்களையும் அவர் பெற்றுக்கொண்டார் என்றால் உச்ச சம்பளம் அவ்வளவு என்று காட்டப்பட்டிருக்கு. இதுதான் ஒரு வேதனை அளவு திட்டத்தில் இருக்கிற விடயங்கள். இதை நாங்க படிநிலை என்று கதைக்கிறோம் என்றால் எங்களுக்கு தெரியும் இந்த வேதனை அளவு திட்டம் என்றால் இந்த 22,940 ஒரு ஆளை புதிதாக நியமனம் கிடைக்கிறவரை வச்சோம் என்றால் அதுதான் அந்த அவற்றை சம்பள அளவு திட்டத்தினுடைய முதலாவது படி. சரிதானே? அப்ப அதோட பிறகு அவர் ஒரு இன்கிரிமெண்ட் உழைச்சி பெற்றுக்கொள்வாரா இருந்தால், ஒரு வேதனையேற்றத்தை உழைத்து பெற்றுக்கொள்வாரா இருந்தால் 300 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். அப்ப 28,940 300 கூட்டினம் என்றால் 29,240 ரூபாய் அவருக்கு கிடைக்கிற தொகையா இருக்கும். அப்ப ஒரு இன்கிரிமெண்ட் கிடைச்ச உடனே அவர் 2வது படிநிலைக்கு போவார். அதுதான் படிநிலை என்றதை விளங்கிக் கொள்றது. அப்ப அதைத்தான் இப்ப உங்களுக்கு தெரியும் 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்படி ஒரு அட்டவணையா காட்டப்பட்டிருக்குது. அப்ப 28,940 ரூபாய் முதல் எடுப்பார், அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு 300 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைக்கும், 29,240 எடுப்பார், அது 2வது படிநிலை. பிறகு ஒரு 300 ரூபாய் இன்கிரிமெண்ட் போட்டோன்னா 3வது படிநிலைக்கு வருவார், 29,540. அப்படியே போய்கொண்டு சரிதானே? ஆனால் இந்த அட்டவணையில இன்னொரு விடயம் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது என்றால் நீங்க பாத்தீங்கன்னா இது வகுப்பு 3க்குரியதுதான் 28,940 தொடங்குது. அப்படியே அவர் வகுப்பு 3லேயே 31,940 வரைக்கும் அவருக்கு இன்கிரிமெண்ட் இருக்குது, 31,640 வரைக்கும் அவருக்கு 10 இன்கிரிமெண்ட் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் 10 வருஷத்துல அவர் வந்துட வேணும் வகுப்பு 2க்கு சாதாரணமா, அவற்றை குறைபாடுகள் எதுவும் இல்லை என்றால். சில நேரம் அவர் வகுப்பு 2க்கு வந்தால் தான் இந்த 32,990 வகுப்பு 2 தொடக்கம். அப்ப வகுப்பு 2 தொடக்கம் அவருக்கு கிடைக்க வேணும் என்றால் அவர் இந்த 10 வருஷத்திலேயே தாமையை பெற்றார் என்றால் இதுல ஒரு இன்கிரிமெண்ட் கூடித்தான் அவருக்கு இங்க வருது. சரியா? அப்ப வகுப்பு 2க்குரிய தொடக்கம் கிடைக்கும். ஆனால் சில நேரம் அவர் இந்த காலத்துக்குள்ளேயும் வகுப்பு 2க்கு தகம பெறாம வகுப்பு 3லேயே இருப்பாரா இருந்தால் இந்த 31,640 ரூபாயிலேயே வந்திருக்க வேணும். சரி, 31,640 ரூபாய்க்கு பிறகு இந்த 31,940 ரூபாயில அவர் வர வேணும் என்ற 10 வருஷம் முடிஞ்சது இதோட 10 இன்கிரிமெண்ட் எடுத்தோன்னு. ஆனால் ஏதேனும் ஒரு காரணத்தால வகுப்பு 2க்குரிய தகமை அவர் பூர்த்தி செய்யலை என்றால் இஞ்சால இருக்கிற குளம் இஞ்சால இருக்கிற நிறை பதவி உயர்த்தப்படாவிட்டால் என்ற நிலை. அப்ப 3ல இருக்கிறவர் 31,940 அதுக்கு பிறகு வகுப்பு 2க்கு வரையில்லை என்றால் அவருக்கு பழைய இன்கிரிமெண்டே கிடைக்கும், இங்க 32,240க்கு வருவார். இந்த கடைசியா பெற்ற வேதனை இருந்தா வருதுல கூட இல்லை. அப்ப இஞ்சால இருக்கிற தொகை பதவி உயர்த்தப்படாவிட்டால் என்ற நிரல் தான் இஞ்சால இருக்கு. அப்ப அது எங்க வரைக்கும் வருது, இந்த 34,340 வரைக்கும் அவர் சம்பளம் எடுக்கலாம் வகுப்பு 3ல. இந்த 34,340க்கு பிறகு அவருக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கலாது. அதுக்கிடையில அவர் எப்படியாவது 2க்கு வந்துடும். ஆனால் அவர் 2க்கு வர முடியாம போனால் இந்த 34,340 அவருடைய வேதனையேற்றம் நிறுத்தப்படும். சரிதானே? அதுக்கு மேல வகுப்பு 3ல ஒரு நாளும் வேதனையேற்றம் கொடுக்க முடியாது. அதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அடுத்தது நாங்க பார்த்தோம் என்றால் உரிய காலத்திலேயே அவர் வகுப்பு 2க்கு வந்துட்டார் என்றால் 32,290 இருந்து இப்படியே வகுப்பு 2ல இந்த சம்பளங்களை எடுத்துக்கொண்டு போவார். இதே மாதிரிதான் திருப்பி இங்க வருது 35,790க்கு வாரத்துக்கு இடையில அவர் வகுப்பு 1க்கு வந்துடணும் என்ற 10 வருஷம் முடிஞ்சிடும். ஆனால் அவற்று தவறு காரணமா அவர் வரையில்லை என்றால் இந்த வகுப்பு 1க்குரிய சம்பளம் அவருக்கு கிடைக்காது. பதவி உயர்த்தப்படாவிட்டால், அதாவது வகுப்பு 1க்கு வராம வகுப்பு 2லேயே இருந்தார் என்றால் இஞ்சால இருக்கிற 36,140 இருந்து இஞ்சால இருக்கிற சம்பளம் அவருக்கு கிடைக்கும். அப்ப இதுல வேதனையேற்றங்கள் அவருக்கு கொடுத்து கொண்டு வந்தாலும் இந்த 38,590 ரூபாய் தான் ஆக கூடுதலான சம்பளமாக வகுப்பு 2ல அவருக்கு வழங்க முடியும். அதையும் அடைஞ்சு அவர் இன்னும் வகுப்பு 1க்கு வரையில இருக்கிறார் என்றால் இதுக்கு மேல அவருக்கு வேதனையேற்றம் வழங்க முடியாது. சரிதான்? இது பதவி உயர்த்தப்படாவிட்டால் என்ற ஒரு நிரல் ஒன்று சேர்த்திருக்குது.
அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்தியால 36,350 ரூபாயில இருந்து வகுப்பு ஒன்றுக்கு வந்துட்டார் என்றால் அப்படியே வந்து 47,990 வரைக்கும் வரலாம். 47,990க்கு வந்துட்டார் என்றால் வகுப்பு ஒன்று. ஆனா இதுக்கு மேல அவருக்கு தரம் இல்லை வாரத்துக்கு. எனவே இந்த உயர்ந்த தரத்துல அப்ப அந்த வேதன அளவு திட்டத்தில் இருக்க உயர்ந்த தரம் இங்க 3, 2, 1 தான் இருக்கிறபடியா வகுப்பு ஒன்று தானே உயர்ந்த தரம். அப்ப உயர்ந்த தரத்துல உயர்ந்த படிநிலைன்றது 47,990. இதுக்கு வந்துட்டாருன்னா இதுக்கு மேல அவருக்கு பதவி உயர்வுக்கு சந்தர்ப்பம் இல்லை. சுப்ராகிரேட்ன்றது அது வேறு, அது இம்மென்ஸாவும் தனிய போட்டி பரீட்சையில வர வேணும். ஆனால் இந்த முகாமத்துவ சேவை உத்தியோகத்தரா இருந்து அதிசிறப்புக்கு வந்தா தான் இம்மென்ஸாவுக்கு வரலாமே இல்லையா, அதிசிறப்புக்கு வராட்டி இந்த 47,990 வரைக்கும் அவர் வரலாம். இந்த இடத்துக்கு வந்த பிறகு இப்ப இருக்கிற ஏற்பாடுகளின்படி இதுக்கு பிறகு அவரை நிப்பாட்ட தேவையில்லை. அதி உயர் தரத்துக்குரிய அதி உயர் படிநிலைக்கு அவர் வந்துட்டார் என்றால் தொடர்ந்து கடைசியா பெற்ற வேதனையேற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கலாம். கடைசியா பெற்ற வேதனையேற்றம்ன்றது உங்களுக்கு தெரியும் 330, 960 என்றால் 660 ரூபா. அப்ப இதுக்கு பிறகு இனி எத்தனை வருஷம் என்றாலும் அவர் பென்ஷன்ல போக மட்டும் ஒவ்வொரு வருடத்துக்கும் 660 ரூபாயை கொடுத்து கொண்டே இருக்கலாம் என்றதுதான் இப்ப இருக்கிற ஏற்பாடுகள் இருக்குது. எனவே நாங்கள் சம்பள அளவு திட்டத்துல பார்த்த இந்த உச்ச அளவு என்றது அப்படி சொல்லப்பட்ட அளவு இது உண்மையா பொருள் இல்லை. ஏன்னா இதுக்கு பிறகும் நாங்கள் சம்பளத்தை கொடுக்கிறோம். இந்த 47,990 தான் இங்க வருது. இந்த 47,990க்கு பிறகும் ஒவ்வொரு வருடமும் அவருக்கு வேதனையேற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அப்ப இதுதான் சம்பள அளவு திட்டம் தொடர்பா நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப இதை விளங்கி கொண்டுட்டால் எங்களுக்கு அங்கால ஈஸி எப்படி வினாக்கள் வந்தாலும். அப்ப இப்ப எவ்வளவு நேரம் நாங்க பார்த்த படிநிலை கிடையில என்றதெல்லாம் இந்த இதுகள் தான் படிநிலை. சரிதானே. இப்ப உதாரணத்துக்கு நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த MN2 இருக்கிற ஒரு ஆள் இந்த MN2 சம்பள அளவு திட்டத்துக்கு ஒரு ஆள் வார MN1 இருந்தோ அல்லது PL கிரேட்ல இருந்தோ வேற ஏதோ பதவி சம்பள மாற்றம் கொண்டு வருது இந்த சம்பள அளவு திட்டத்துக்கு. அப்ப அப்படி வரைக்கல அவர் இறுதியா பெற்ற சம்பளத்தை வச்சுக்கணும். அப்ப சம்பள மாற்றம் என்னன்னு பாத்துறாங்க. 2 படிநிலைகளுக்கு இடையில வந்தால் உயர்ந்த படிநிலையில வைக்கணும், ஒரு படிநிலைக்கு சமனா வந்தால் அடுத்த படிநிலையில வைக்கணும், தொடக்கத்தை விட குறைவா இருந்தால் தொடக்கத்துல வைக்கணும். இதானே சம்பள மாற்றத்துக்கு. அப்ப அதை வச்சுக்கொண்டு பார்த்தோம் என்றால் நாங்கள் ஒரு உதாரணத்தோட இங்க தொடக்கம்ன்றது 28,940 சரிதானே. அப்ப இவர் கடைசி அடுத்த சம்பளம் வந்து 29,620 இருக்குமா இருந்தால் 29,620 ரூபா தான் இவர் சம்பளம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றால் நாங்கள் என்ன செய்வோம், அது இங்க இருக்குன்னு பார்ப்போம். ஆனா 29,620 ரூபான்றது இங்க இல்ல. இங்க என்ன இருக்குன்றால் 29,540 ரூபாய் இருக்குது, 29,840 ரூபாய் இருக்குது. 29,620 ரூபான்னு ஒரு படிநிலை இல்ல. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த ஸ்லைட் விளங்குதா ஸ்கிரீன்? சரி 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 இல்லாட்டி சரி. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 29,620 ரூபா தான் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றால் 29,620 ரூபான்ற ஒரு படிநிலை இங்க இல்ல. 29,540 ரூபாய் இருக்கு, 29,840 ரூபாய் இருக்குது. அப்ப 2 படிநிலைகளுக்கு இடையில வருது அவர் எடுக்கிற சம்பளம். அப்ப சம்பள மாற்றம் என்றால் 2 படிநிலைகளுக்கு இடையில வந்தால் என்ன செய்யணும், உயர்ந்த படிநிலையில வைக்க வேணும். ஆகவே 29,840 வைக்க வேணும். அவரே 29,840. இப்ப 30,440 ரூபாய் அவர் சம்பளம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இறுதி அடுத்த சம்பளம் 30,440 ரூபாயை நாங்கள் இங்க தேடி பார்த்தோம் என்றால் 30,440 ரூபான்ற ஒரு படிநிலை இருக்குது. அப்ப இங்க இருக்கிற சம்பள அளவு திட்டத்தின் சமனான ஒரு படிநிலையில தான் அவர் சம்பளம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அப்ப சமனான ஒரு படிநிலையில சம்பளம் எடுத்தால் எங்க வைக்கணும் பார்த்தாங்க, அதுக்கு அடுத்த படிநிலையில வைக்க வேணும் என்ற ஒரு ரூபாண்டாலும் அதிகரிக்கத்தானே வேணும். அப்படி எப்படி இல்லாது. எனவே அடுத்த படிநிலைன்றது 30,740 ரூபாயில வைப்போம். அதான் இந்த 30,740 ரூபாயில வைக்க வேண்டி வரும். 28,940 ரூபா சம்பளம் எடுக்கிறார் வைங்களேன். அப்ப 28,940 ரூபாண்டால் 28,940 ரூபான்றது இந்த தொடக்கத்துக்கு சமனான தொகை. அப்ப தொடக்கத்துக்கு சமனா இருந்தாலும் அது ஒரு படிநிலை தானே. அப்ப அதுக்கு சமனா இருந்தால் அப்படியே விடையிலாது விட்டு அவருக்கு அதிகரிப்பு வராது. எனவே அதுக்கு அடுத்த படிநிலையில வைப்போம் 29,240 ரூபாயில வைப்போம். சரிதானே. இப்ப 28,920 ரூபா சம்பளம் எடுக்கிறார் என்றால் 28,920 ரூபா என்றால் 28,940 ரூபா தொடக்க சம்பளம். அப்ப அதை விட குறைவு 20 ரூபா தான் குறையுது. அது ஒரு விஷயம். 20 ரூபா குறையுது. ஆனா குறைவு தானே. குறைவுண்டா தொடக்கத்துல வைப்போம். அப்ப 20 ரூபா குறைஞ்சாலும் தொடக்கத்துல வைப்போம் 28,940. இங்க சில நேரம் அவர் 27,420 ரூபா சம்பளம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றால் 28,940 விட 1,520 ரூபா குறைஞ்ச சம்பளம் எடுக்கிறார் என்றாலும் தொடக்கத்துல வைப்போம். எவ்வளவு குறையுதுன்றது பற்றி இங்க நாங்க பார்க்க மாட்டோம். அப்ப இங்க இருக்கிறது 3 விடயம் தான். இடையில வந்தா உயர்ந்த படிநிலை,
சமனா வந்தா ஒரு படிநிலைக்கு அடுத்த படிநிலை தொடக்கத்தை விட குறைவுண்டா தொடக்கம். சரிதானே? அப்ப இதை விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்து நாங்க பார்ப்போம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு இதே வந்து பதவி உயர்வா இருந்தா இந்த இதுக்கு வந்து அவர் பதவி உயர்வு. இதே உதாரணத்தை நாங்க பதவி உயர்வுக்கு போட மாட்டோம். அப்ப 29,620 ரூபாய் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆனா பதவி உயர்வுக்கு போகணும்னால் இந்த 29,620 ரூபான்றது இங்க இல்ல, 2 படிநிலைகளுக்கு இடையில வருது. அது ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப 2 படிநிலைகளுக்கு இடையில வந்தால் அவரை கொண்டு வந்து உயர்ந்ததுல வச்சோம் என்றால் ஒரு இன்கிரிமெண்ட் வராது. அப்ப அது உயர்ந்த படிநிலையில வச்சு மேலும் ஒரு வேதனையேற்றம் வழங்க வேணும். அப்ப 29,840 கொண்டு வந்து இதை விட மேலேயும் ஒரு வேதனையேற்றம் வழங்க வேணும். அப்ப 30,140 30,440 ரூபாய் எடுக்கிறார் என்றால் 30,440 ரூபாய் தேடி பார்த்தோம் என்றால் இங்க இருக்குது. அப்போ ஒரு படிநிலைக்கு சமனா இருக்குது. படிநிலைக்கு சமனா இருந்தால் அடுத்த படிநிலையில வச்சோம் என்றாலே இவருக்கு ஒரு வேதனையேற்றம் வந்துடும். எனவே 30,740 வைப்போம். 28,940 தொடக்கத்துக்கு சமனா இருக்கு. தொடக்கம் என்றதும் ஒரு படிநிலை தான். அப்ப படிநிலைக்கு சமனா இருந்தா அடுத்த படிநிலையில வைப்போம். 29,240 வைப்போம். 28,920 ரூபாய் இவர் சம்பளம் எடுக்கிறார் என்றால் இப்ப இங்க என்ன செய்யணும்னா தொடக்கத்தை விட ஒரு படியேற்ற பெறுமதியை விட கூடின அளவு குறையுதா குறைஞ்ச அளவு குறையுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லை, பதவி உயர்வுக்கு செய்யறோம். அப்ப எனவே பார்க்கணும் இவருக்கு இப்ப எவ்வளவு குறையுது. அப்ப 28,920 ரூபாய் இவர் சம்பளம் எடுக்கிறார். 28,940 ரூபாய் தான் தொடக்கம். எனவே 20 ரூபாய் குறையுது. 20 ரூபாய் குறைஞ்சால் இதுல ஒரு படியேற்ற பெறுமதி என்றது உங்களுக்கு தெரியும். ஒரு படியேற்ற பெறுமதி என்றது 300 ரூபாய். அப்ப 20 ரூபான்றது 300 ரூபாயை விட குறைஞ்ச தொகை தானே. அப்ப ஒரு படியேற்ற பெறுமதியை விட குறைஞ்ச அளவால தானே குறையுது. அப்ப குறைஞ்ச அளவால குறைஞ்சால் இவரை கொண்டு வந்து இந்த தொடக்கத்துல வச்சால் இவருக்கு ஒரு படியேற்ற பெறுமதி கிடைக்காது. எனவே என்ன செய்யணும், நாங்கள் தொடக்கத்துல வைக்காம இன்னொரு இன்கிரிமெண்ட் சேர்த்து அடுத்த இன்னொரு மேலும் ஒரு வேதனையேற்றம் வழங்க வேணும். அப்ப 29,240 வைக்க வேணும். அப்ப 29,240 அடுத்த 27,420 ரூபாய் சம்பளம் எடுக்கிற ஒரு ஆள் இருந்தால் அப்ப இவற்று சம்பளம் இந்த தொடக்கத்தை விட இவ்வளவு குறையுதுன்னு பார்ப்போம் என்றால் 1,520 ரூபாய் குறையுது. இந்த 1,520 ரூபான்றது ஒரு படியேற்ற பெறுமதி 300 ரூபாய் தானே. 300 ரூபாயை விட கூடின தொகை தானே. அப்ப இவர் இறுதியாக பெற்ற சம்பளம் ஒரு படியேற்ற பெறுமதியை விட கூடின அளவால குறையுது. கூடின அளவால குறைஞ்சால் அவரை கொண்டு வந்து தொடக்கத்துல வச்சாலே அவருக்கு 300 ரூபாயை விட கூடின தொகை கிடைச்சிடும். எனவே அவரை கொண்டு வந்து தொடக்கத்திலேயே வைக்கலாம். எனவே 28,940 வைப்போம். 28,640 ரூபாய் சம்பளம் எடுக்கிற ரெண்டு வச்சு யோசிச்சு பாருங்களேன். அப்ப 28,640 ரூபாய் எடுத்தார் என்றால் 28,940 ரூபாய் தொடக்க சம்பளம் 300 ரூபாய் குறையுது. அப்ப 300 ரூபான்றது ஒரு படியேற்ற பெறுமதியும் 300 ரூபாய். அப்ப அதே அளவால குறையுது. ஒரு படியேற்ற பெறுமதிக்கு சமனான அளவால அவர் குறைஞ்ச சம்பளம் எடுக்கிறார். எனவே அவரை கொண்டு வந்து நாங்க தொடக்கத்துல வச்சோம்னால் அவருக்கு 300 ரூபாய் அதிகரிப்பு வரும். அப்ப 300 ரூபாய் அதிகரிப்பு வந்தால் ஒரு படியேற்ற பெறுமதி அவருக்கு வந்துடும். எனவே அவர் தொடக்கத்துல வச்சாலே போதும். எனவே 28,940 வைப்போம். ரைட் தானே. அப்ப இதுதான் ரெண்டையும் பாகுபடுத்தி வழங்கிக் கொள்றது. அப்ப அங்க ஒரு அதிகரிப்பு கொண்டு வரணும் வந்தா சரி, அந்த இடத்துலயே வைப்போம். அதுக்கு மேல கொண்டு வர தேவையில்லை. இங்க ஒரு இன்கிரிமெண்ட் அதிகரிக்க வேணும் என்றதை பார்ப்போம். ஒரு இன்கிரிமெண்ட் அதிகரிச்சுட்டா அதுக்கு மேல கொண்டு போக தேவையில்லை. சரிதானே. எப்பயும் தொடக்கத்துல ஆக குறைஞ்சது வைக்கலாம். அதெல்லாம் தொடக்கத்தை விட எவ்வளவு குறைஞ்சாலும் தொடக்கத்துல கொண்டு வந்து வைக்கலாம். சரிதானே. ஆனால் ஒரு படியேற்ற பெறுமதி அதிகரிப்பு வெராட்டி மட்டும் ஒரு படியேற்ற பெறுமதியை விட குறைந்த பெறுமதியால குறைஞ்சா மட்டும் ஒரு படியேற்றத்தை கொடுக்கிறோம். சரிதானே. அப்ப சாதாரணமா இப்ப இலகுவா உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட மண்ணை இதையும் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. இதுல எல்லாமே போட்டு காட்டி இருக்குது. அப்ப இலகுவாக இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இனி அந்த கன்ஃபியூஸ் இருக்கக்கூடாது. அப்ப இந்த விடயத்தை பார்க்கல இது அப்படியே கிளியர் ஆகி கொண்டு போயிடும். போயிட்டோம்னா எங்களுக்கு பரீட்சையில வரைக்கும் அட ஒரு இன்கிரிமெண்ட் கூட்டுறது அதுக்கா இதுக்காண்டு ஒரு குழப்பம் பெற. ஏன்னா அப்படித்தான் 4 விடையில தரைக்குள்ள எங்களுக்கு ஒரு குழப்பம் பெறும். சரிதானே. ஆனபடியால் இதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அப்ப இப்ப நான் வகுப்பு முடிஞ்சோடனே இதை உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சார் 31,940 ரூபாய் வந்தா சார் ப்ரொமோஷன் செய்ய சார் அங்காலதான ஷார்ட் அந்த நீங்க போட்டீங்க 31,940 என்னமா 31,940 ரூபாய் போட்டீங்க. அந்த சேலரி வந்தால் ப்ரொமோஷன் ரிவிஷன் செய்ய அந்த 2க்கு ஸ்டார்ட்ல போகாதுல்ல சார்.
ஆஹ் கொஞ்சம் முழங்குற குறைவா இருக்குது. நான் பாருங்க சவுண்ட் பிரச்சனையா. எவ்வளவு சம்பளம் வந்தான்னு சொல்றீங்க? 31,940 ரூபான்னு சொன்னா சார். 31,940 ரூபா. அங்காள சாட்டுக்கு போகணுமா சார்? ப்ரொமோஷன் ரீசன் 300 ரூபா இன்க்ரிமெண்ட் கூடும். இங்க இதுக்கு கீழே வாரீங்க. ஓ, கீழே அடியில வரணும். 31,940 ரூபா வந்தால் ரைட், அது சம்பளம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றால், இப்ப அவர் இங்க கிரேட் 3க்கு தானே வேற ப்ரொமோஷன் கிடைக்கல, கிரேட் 2க்கு போக மாட்டாரானே. அப்ப நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இஞ்சால போ இதெல்லாம் 3க்குரிய ஸ்கேல் பாத்தீங்கன்னா சரி, சாரி ஸ்கேல் பண்ணிக்கல, இந்த இதுல இருக்கிறதெல்லாம் 3க்குரிய ஸ்கேல். இது 34,340 தாண்டி கொண்டு போனா இதுல மேக்ஸிமம் 10 வருஷத்துக்கு இதுல மேக்ஸிமம் வரைக்கும் பெறும். இந்த 34,340 வரைக்கும் பெறலாம். அப்ப அதுக்கு பிறகு கொடுக்க கூடாது சார். அப்ப அவருக்கு 10 வருஷம் அந்த சர்வீஸ் மெடிசின் படி 10 வருஷம் ப்ரமோஷன் பிரச்சனை வரும் சார். 5 வருஷம் தொடர்ச்சியா ஏர்ன் பண்ணாத மாதிரி. இல்ல, இது எப்படி வருமானு சொன்னால் சில நேரங்கள்ல இப்படித்தானே. இப்ப PL1ல இருந்து உதாரணத்துக்கு நீங்க ப்ரொமோஷன் தானே பாக்குறீங்க. இப்ப OES இருக்கிற ஒரு ஆள் OESல கிளாஸ் 1ல இருப்பாருன்னு வைங்களேன். கிளாஸ் 1ல இருந்துட்டு MA பாஸ் பண்ணி வரைக்கல அவர் சில நேரம் இங்க வந்துருவார். அப்ப இங்க வந்தால் என்ன செய்யணும், நாங்க எப்பயுமே இந்த 34,340 கூட வைக்கலாது. ஆனால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னு சொன்னால் அவருக்கு நாங்கள் ஏதாவது தாவண படிப்பாளர் நாயகத்திட்ட இருந்து ஏதாவது விசேட பெர்மிஷன் எடுத்து தான் செய்யலாம். ஓகே சார். மற்ற சார் 7/2019 ஒரு சர்க்குலர் தாவண படிப்பாளர் விட்டு இருக்கிறார் கொடுக்கலாம். 7/2019 இருக்கு சார். அந்த பீரியட்டை பூர்த்தி செய்யலைன்னா அவர் அடுத்த ப்ரொமோஷனுக்குரிய 10 விரியத்தை பூர்த்தி செய்யலைன்ற கண்டிஷன் இருந்தால் இடத்தரத்திலே மேக்சிமம் தாண்டி கொடுக்கலாம்னு சொல்லி 7/2019 சர்க்குலர் ஒன்று இருக்கு சார். அதுல இருக்கு. பாக்குறேன். அது பிரச்சனை இல்லதான். ஏனென்றால் இது தாமன முடியும். அந்த சர்க்குலர் இருந்தா சரி. 7/2000 நான் ஒரு பாக்குறேன். என்னன்னு சொல்லி சொன்னால் 7/2019 சார். 7/2019. ஓகே சரி, அது அப்படி இருந்தா சரி. அது நான் ஒருக்கா பார்த்துட்டு போடுறேன் உங்களுக்கு. இப்ப இதுல இப்படிதான். இப்ப சாதாரணமா இப்ப அந்த இப்ப நான் முதல் சொன்னதான். இப்ப உச்சத்துக்கு வரைக்கல, இப்ப அவர் இடையில வரைக்கல பிரச்சனை வரும். இப்ப இங்க வரைக்கல நீங்க பாத்தீங்கன்னா கணக்கு பிரச்சனை. நாங்க பின்னுக்கு பார்ப்போம், வினத்திரமான தடையை தாண்டி வந்துருவார். கன பிரச்சனைகள் வரும். அது அந்தந்த இதுக்கேற்ற மாதிரி ஆகமிஞ்சினால் நாங்கள் தாபனம் பண்ணி பாருட்டு அது இருந்தா சரி அதுல கூட கொடுக்கறதுக்கு. மற்றும்படி ஒரு நாளும் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. என்றால் இந்த இப்ப இஞ்ச தொடங்கி 28,940 தொடங்கி 3 ஸ்கேல் அப்படியே 31,940, 32,240 இருந்து 34,340 வரைக்கும் வர்றது 3 ஸ்கேல். சரிதானே. ஆனா முன்னுக்கு நாங்க இந்த ஸ்கேலை சொல்லிக்கலாம். அதெல்லாம் இல்லாம தான் இங்க பொதுவாக MN2 ஸ்கேல் சொல்லப்படுது. இது அந்தந்த டைம்ல போறத வச்சு கொண்டுதான். ஆனால் இந்த சார்ட்ல அப்படியே போட்டிருக்கான். அதை அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம். ஓகே, அப்ப 55 வயதுல ரிட்டையர்மெண்ட்டுக்கு இல்ல, 55 வயதுக்கு சம்பாதித்த வேதனையேற்றம் இல்லை. சம்பாதித்த வேதனையேற்றம் வழங்க வேணும் என்றால் கட்டாய ஓய்வு பெறும் வயதுல வர வேணும். அது சொன்ன நான் நினைக்கிறேன். அப்ப கட்டாய ஓய்வு பெறும் வயதுல போற ஆளுக்கு தான் சம்பாதித்த வேதனையேற்றத்தை கால்குலேட் பண்ணி அதையும் கொடுக்கறது இல்லை. அதை கால்குலேட் பண்ணி அதுதான் இறுதியா பெற்ற. இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, பென்ஷன் நாங்கள் ஆன்லைன்ல செய்யறோம். அப்ப சில நேரம் பென்ஷன் செய்யறாங்களுக்கு இதுல ஒன்றும் தெரியும். என்னென்றால் அவைகள் கடைசி இன்கிரிமெண்ட் டேட் எல்லாம் கேட்பான். அதையும் கால்குலேட் பண்ணி எல்லாம் போட்டுருது. பெர்சன்டேஜ் எல்லாமே ப்ரோக்ராம்லயே கால்குலேட் பண்றபடியால் தெரியாது. அதனால எங்களுக்கு பரீட்சை நோக்கத்துக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் அந்த சம்பாதித்த வேதனையேற்றத்தை கணிப்பீடு செய்து அவருக்கு கூட்டி கொடுப்போம். கட்டாய ஓய்வு பெறும் வயதுல ஓய்வு பெற்றா மட்டும்தான். சரிதானே. கட்டாய ஓய்வு பெறும் வயதுல ஓய்வு பெற்றா மட்டும். ஓகே, அப்ப இது இப்ப உங்களுக்கு உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓரளவுக்கு என்ன கிளியரா இருக்கும். நீங்க இந்த சார்ட்டையும் பார்த்துக்கொண்டீங்கன்னா எல்லாம் சிம்பிளா வரும். எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, ஃபுல்லா விளங்குற மாதிரி இருக்கும். எக்ஸாமுக்கு போனால் ப்ரொமோஷனை பறிக்க கேட்கல இதாண்டு குழம்பிடும். அப்ப தெளிவா ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா சரி. அதுக்காக உங்களுக்கு சோமானு சொல்லியிருக்காங்கன்னா எப்படியும் ப்ரொமோஷன் ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா சரி. அப்ப உங்களுக்கு தெரியும் இது கொண்ட கூட்டணுமா இல்லையானா நீங்க எவ்வளவு கூடும், ஒரு இன்கிரிமெண்ட் கூடுமான்றதை பார்த்துட்டு டக்குன்னு முடிவு சொல்லுங்க. சரிதானே. அப்ப ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்க வேணும் என்றதை அடிப்படையா வச்சுக்கொண்டுதான் இது செய்யப்பட்டிருக்குது. அதை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அப்ப இதை நாங்கள் பார்த்தோம் என்றால் அப்ப நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம்.
அப்ப நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். என்னென்றால் சம்பள மாற்றம் செய்யப்படுறது எப்படி என்று பார்த்துட்டோம். இனி அடுத்தது அலுவலற்ற எதிர்கால வேதனையற்ற தேதி பதவி உயர்வு நடைமுறைக்கு வந்த தேதி, அது உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு குழப்பம் அங்குதான். சம்பள மீளாய்வு கொண்டு வந்தால் அவற்றை எதிர்கால வேதனையற்ற தேதி என்றதும் சம்பள மீளாய்வு நடைமுறைக்கு வந்த திகதி என்றதான் எக்ஸாமுக்கு எங்களுக்கு தேவை. இரண்டாவது தான் அதில் சொல்லியிருக்கு. விசேடமாக கட்டளையிடப்படாவிட்டால் அது இது எங்களுக்கு குழப்பமே இல்லை. என்றால் இது பிராக்டிக்கலாவே அப்படித்தானே இருக்குது. அது எங்களுக்கு ஒவ்வொரு முறையுமே சம்பள மீளாய்வு வரைக்குள்ள வேதனையற்ற திகதி மாறாது என்று வாரபடியா நாங்க மாத்துறது இல்லை. ஆனால் பரீட்சைக்கு விட வேதனை மீளாய்வு கொண்டு செய்தால் வேதனையற்ற திகதி மாறுமாண்டால் மாறும் என்றுதான் சொல்ல வேண்டும். சரிதானே, அதை பார்த்துக்கொள்ளுங்க. தேக்க நிலை அடைந்த அலுவலர்களுக்கு, தேக்க நிலைன்னு சொல்றது அதான் அதோட உச்சப்படை நிலையில உச்சம். இறுதி வேதனையற்ற பெறுமதியை தொடர்ந்து வழங்கலாம். புதிய பதவியில உச்சப்படை நிலையை கடந்து சம்பளம் பெறுபவர்களுக்கு புதிய பதவிக்கான சம்பள அளவு திட்டத்துல வேதனையற்றங்களை சேர்த்து மீளாய்வு செய்யலாம். சரிதானே, இப்ப உச்சப்படை நிலைக்கு வந்தா அதுக்கு பிறகு நாங்கள் சம்பள ஏற்றங்களை சேர்த்து செய்யலாம். எப்படி பார்க்கணும் என்றால் உச்சப்படை நிலையில உச்ச தரத்தின் உச்சப்படை நிலைக்கு வந்துட்டார் என்றால் அதுக்கப்புறம் அதுக்கு கீழையும் அந்த வேதனையற்றம் அப்படியே இருக்குது, எங்க வரைக்கும் இருக்குது என்றுதான் எடுக்க வேணும். சரிதானே, அப்படி நாங்க கீழே படிநிலையில சேர்த்து சீராக்கம் செய்துதான் இந்த இடையில வருதான்னு பார்ப்போம். சில நேரம் அந்த உச்சப்படை நிலையம் கடந்த ஒரு ஆள் சம்பளம் எடுக்கிறாரு இருந்தால் அவரை கொண்டு எங்க வைக்கிறன்றதுக்கு அப்ப அது கீழையும் கடைசியா கொடுத்த இன்கிரிமெண்ட்டை கூட்டி பார்த்துதான் இடையில வருதா என்னன்னு பார்ப்போம். சரிதானே, அப்ப அதை பார்த்துக்கொள்ள வேணும். அப்ப உச்ச படிநிலை அடைந்த அலுவலருக்கு தொடர்ந்து வேதனையற்றத்தை வழங்கலாம். ஆனால் உச்சநிலை என்றது என்னன்னு சொல்லியிருக்கின்றால் உயர்ந்த தரத்தின் உயர்ந்த படிநிலை. சரிதானே, மற்றது எங்களுக்கு அவ்வளவு தேவையில்லை, அதெல்லாம் முடிஞ்ச விஷயம். இதான் அந்த இடைநிலை தரத்துல உச்சநிலை அடைஞ்சது. நீங்க அந்த சுற்றுலா இதான் நீங்க சொன்ன சுற்றுருவம். ஏழு 2019 2019 என்ன சொல்லுது என்றால் இதைத்தான் சொல்லுது. அதான் நான் சொன்னேன் சொன்னால் அவன் அனுமதியோட தான் ரைட் தானே. அப்ப நான் பார்த்தேன் என்னென்றால் இது சுற்றுருவம் ஒன்று இந்த கண் பார்வையை தவறிட்டோன்னு தான் நான் வச்சேன். அப்படி இல்லை, இதுல சரி தான் நான் சொன்ன விஷயம் என்னென்றால் இடைநிலை தரம் ஒன்றுல உச்சநிலை அடைந்தால் அதுக்குள்ள வந்தால் சம்பள ஏற்றங்களை தொடர்ந்து வழங்கலாது. அப்படி இல்லை சில நேரம் இப்படியான சூழ்நிலைகள் என்று சொல்லி சொன்னால் அவன் அனுமதியோட பெற்றுக்கொள்ள வேணும். அப்ப எப்ப அனுமதி, அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் சம்பளம் ஏற்றம் வழங்க முடியுமான ஆராய்ந்து பார்த்து அனுமதி வழங்குதல் சம்பள ஆணைக்குழு உண்ட அனுமதியோட செயலாளர்களாலும் மேற்கொள்ளப்பட வேணும். அதுக்குத்தான் என்னென்ன விடயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வழங்க வேணும் என்றாலும் சிவபிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டம் அனுமதிக்கப்பட்டிருக்க வேணும். அது இருக்குதான், அந்த பதவிக்கு ஒரு சிவபிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டம் இருக்க வேணும். இதுவரையான சம்பள மாற்றங்கள் நடைமுறையில் இருந்த சுற்றறிக்கை ஏற்பாட்டுக்கு எல்லாமே சரியா செய்யப்பட்டிருக்குது என்றது உறுதிப்படுத்த வேணும் பதவியில் உத்தியோகத்தர். இதுவரைக்கும் செய்த சம்பள மாற்றங்கள் எல்லாமே அங்கேயாவதுக்குள்ள இருக்கணும். கடைசியில இருந்து அவற்றை சேவை காலத்துல செய்யப்பட்ட சம்பள மாற்றம் எல்லாம் பரிசீலிச்சு அதெல்லாம் சரியா செய்திருக்கேன் இப்போ ஒரு ஸ்டாஃப் ஆஃபீஸர் உறுதிப்படுத்தணும், முழுக்களையும் பார்க்கணும். ஏன்னா எங்கேயோ கணிப்படுத்தவரால் வரக்கூடாதுன்றதுக்காக அதை பதவியில் உத்தியோகத்தரால் சான்றுபடுத்த வேணும். அனுமதியை எடுத்து செய்யலாம். முதலங்களுக்கு இந்த சுற்றுருவம் வர முதல் கூட தாவண பணிப்பாளர்கிட்ட இப்படியான பாதிப்பான விடயங்கள் தொடர்பாக தாவண பணிப்பாளருக்கு அனுமதி இருந்தது. இப்ப இந்த சுற்றுருவம் வந்திருக்குது. அப்ப சம்பள ஆணைக்குழு உண்ட அனுமதி. அதே நேரம் சிவபிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைய அடுத்த தரத்துக்கு தரம் உயர்வு பெறுவதற்கான சேவை காலத்தை பூர்த்தி செய்திருக்க கூடாது. இதான் நீங்க சொன்ன அந்த 10 வருஷம். அதை பூர்த்தி செய்யாட்டி தான் பரிசீலிக்கலாம். சரிதானே, திறமையுறவு பெறுவதற்கான சேவை காலத்தை பூர்த்தி செய்திருக்க கூடாது. சம்பள ஏற்றத்தை உழைப்பது தொடர்பான சிவபிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டம் மற்றும் தாவண விதிக்கோவேண்ட 7-10 கிடங்க தேவைகள் பூர்த்தி செய்திருக்க வேணும். சம்பள ஏற்றம் பெறுறதுக்கான சம்பள ஏற்றம் என்ற நாங்கள் 7-10 இதுத்தானே பார்க்க போறோம். இப்ப சம்பள ஏற்றத்துக்கான சகல தாமைகளையும் பூர்த்தி செய்திருக்க வேணும். சிவபிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைய அடுத்த திறமையுறவுக்கு திறமையுறவு பெறுவதற்கு பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கிற சேவை காலம் வரைக்கும் மாத்திரம்தான் வழங்கலாம். சரிதானே, அந்த 10 வருஷம் தான். 10 வருஷம்ன்றது நாங்க இப்ப எம்என்ன்றதை வச்சுக்கொண்டு சொல்றோம். அந்தந்த எந்த பதவிக்கு அவர் போறாரோ அந்த காலம் தானே. எனவே அந்த காலத்துக்கு ஏற்ற வகையில அவ்வளவு காலம் வரைக்கும் தான் இன்கிரிமெண்ட் வழங்கலாம். திறமையுறவு பெறாத நிரல் என்பதில் குறிப்பிடப்பட்ட சம்பள ஏற்ற பெறுமதி அல்லது அதனுடன் தொடர்புடைய சம்பள மாற்றங்களின் அடிப்படையில் மட்டுமே வேதனையேற்றம் வழங்க முடியும். சரிதானே, இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன விடயங்கள்ல. இதற்கு புறம்பாக வேதனையேற்றம் வழங்குறதா இருந்தால் 3/2015 கவனம் செலுத்தி தாவண பணிப்பாளருக்கு
சமர்ப்பிக்க வேணும். ஏன்னா தாபன பணிப்பாளர் வந்து இப்படியான பாதிப்புகள் யாருக்கு இருந்தாலும் அவருக்கு நாங்கள் சமர்ப்பிச்சு அதை தீர்த்து கொள்ள முடியும். சில நேரம் ஒரு சம்பள மாற்றம் வந்து ஒருவருக்கு பாதிப்பா இருக்கின்றாலும் சம்பள மாற்றம் ஒருவருக்கு பாதிப்பா இருக்கின்றாலும் ரெக்கார்டிங்ல இருக்குது இல்லையா? ரெக்கார்டிங்ல தான் இருக்குது. இல்ல ரெக்கார்டிங்ல இருக்குது. நான் நிப்பாட்டில்ல. சரிதானே. அப்ப ஏதாவது பாதிப்பென்றால் ஒருவருக்கு சம்பள மாற்றத்திலேயோ என்னத்திலேயோ பாதிப்பென்றால் அல்ல சில நேரம் ஒரு புதிய சம்பள அளவு திட்டம் வரைக்கும் அவருக்கு அது பாதிப்பென்றால் தாபன பணிப்பாளர் வச்சு அவர் அதுல தொடர்ந்து இருக்கலாம். ஒரு ஆள் பாதிக்கப்படாத வகையில தான் சம்பள மாற்றங்களால ஒரு ஆள் பாதிக்கப்படாத வகையில தான் ஏற்பாடு செய்யப்படும். அப்படி ஏதாவது இருந்தால் தாபன பணிப்பாளர் நாயகத்துக்கு அதை விண்ணப்பிக்க வேண்டி இருக்கும். ஆக்டிங் சேலரி நாங்கள் இன்னும் தானே பார்க்க போறோம், பார்ப்போம். சரியா? அப்ப அந்த நேரம் அதுக்குரிய விட கிடைக்கும். ரைட். இப்ப நாங்க பார்ப்போம் என்னன்னு சொல்லி சொன்னால் வினத்திரமான தடைக்கு மேலானது ஒரு பணிநிலைக்கு அவருடைய சம்பளம் மாற்றப்பட்டிருந்தால் இப்ப நாங்க இப்படி பதவியார் வந்து மாற்றம் செய்யல. இப்ப அங்க வந்து அந்த பதவியில 3வது படிநிலையில அவர் வினத்திரமான தடையில சித்தி அடைய வேணும் என்று இருந்தார். ஆனால் இவர் இப்படி கொண்டு போய் 8வது படிநிலைக்கு வந்துட்டார். இப்போ ப்ரமோஷன் செய்யல. அப்ப அப்படி மாத்திரனால் மாத்தலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அவரை மாத்தின பிறகு அவர் வினத்திரமான தடையில சித்தி அடையலை என்றால் சித்தி அடைஞ்சிருக்க மாட்டேன் எப்படி பதவி உயர்வு கிடைக்கல. அப்ப சித்தி அடையலை என்றால் அவற்ற வயது, முதுமுறை அனுபவம், வினத்திறமை என்பவற்றை கருத்துல கொண்டு கால நீடிப்பு வழங்க வேணும் அல்லது விலக்களிக்க வேணும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும். என்னண்டா கால நீடிப்புன்றது ரைட், அவர் சித்தி அடையத்தான் வேணும். ஆனா இன்னொரு 3 வருஷம் அவருக்கு கொடுக்குறாரு. அப்ப அந்த 3 வருஷத்துக்கும் இன்கிரிமெண்ட் போடலாம். ஆனா 3 வருஷத்துக்கு இடையில அவர் சித்தி அடையணும், இல்லாட்டி 3வது வருஷம் இன்கிரிமெண்ட் நிற்கும். விலக்களிப்பு என்றது என்னென்றால் அவர் அதுல இருந்து விலக்களிச்சு விட்டாச்சு, இனி அவர் யூபி பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அப்படியே தொடர்ந்து இன்கிரிமெண்ட் கொடுத்துக்கொண்டு இருக்கலாம். இந்த 2ல ஒன்று நடக்க வேணும். அப்ப இந்த 2ல ஒன்று தாபன பணிப்பாளர்கிட்ட அனுமதியோடு அதை செய்தாலே தவிர சிறுதானே மற்றும்படி மேலதிக வேதனையேற்றம் எதுவும் வழங்கியலாது. என்றார் வினத்திரமான தடையை தாண்டி ப்ரொமோஷன்ல நாங்கள் ஸ்டெப் வச்சுட்டோம். அப்ப இந்த 2ல் ஒன்றுக்கு தான் போக வேணும். இல்லாட்டி இந்த 2 ஒன்று கிடைக்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு அதோடைய பிறகு வினத்திரமான தடையில சித்தி அடையும் வரைக்கும் அவருக்கு வேதனையேற்றத்தை வழங்க இயலாது. சரிதானே, அதான் இதுல சொல்லப்பட்டிருக்க இடையும். அப்ப அதுல அவருக்கு பாதிப்பு வரைக்கல நாங்கள் அதுக்குரிய கால நீடிப்புக்குரிய அனுமதி தான் வழங்கப்படுது. இப்ப சம்பள மீளாய்வும் பதவியரும் ஒரே திகதியில வந்தார். இப்ப ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தான் அவருக்கு பதவியரும் கிடைக்குது. அதே நேரம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில சம்பளமும் மாறுது. இப்ப எங்களுக்கு தெரிந்தானே இப்ப சம்பளம் ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கொண்டிருக்கு. 2027 வரைக்கும். இப்ப 2025ல ஒரு முறை, இனி 1/1/2026ல திருப்பி எங்கட சம்பள எல்லாம் மாறப்போகுது. அதுக்கு தானே நாங்க கொண்ட இந்த இதை பார்க்க வேணும். சரியா? அப்ப அப்படி பார்க்கல. ஆனால் எங்களுக்கு இப்ப அதுல பிரச்சனை இல்லைன்னு சொன்னா இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறதுல பிரச்சனை இல்லை. மற்றபடி இந்த முறையில செய்யலாம் அந்த பிரச்சனை வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்தா எப்படி செய்தாலும் பாதிப்பு வராது. அப்ப சம்பள மீளாய்வும் பதவியரும் ஒரே தினத்துல வந்தார். அப்ப ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தான் பதவியரும் வருது. அதே நேரம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி எல்லா சம்பள அளவு திட்டங்களும் மாற்றப்படுது. அப்ப புதிய பதவிக்கும் சம்பள அளவு திட்டம் மாறும், பழைய பதவிக்கும் சம்பள அளவு திட்டம் மாறும் தானே. அப்ப ரெண்டும் அவருக்கு ஒரே திகதியில வருது. அப்ப இப்ப பிரச்சனை கொண்டு வரும் என்றால் பழைய பதவியில அவர் 31ஆம் தேதி பழைய சம்பளம் தான் எடுத்தவர். அப்ப அதுல இருந்து 1ஆம் தேதிக்கு பழைய பதவியிலேயே சம்பளத்தை மாத்திட்டு ப்ரொமோஷனை செய்யறதா, அல்லது 31ஆம் தேதி சம்பளத்தை வச்சுக்கொண்டு ப்ரொமோஷனை செய்துட்டு புதிய பதவியில சம்பள அளவு திட்டத்தை மாத்துறதா என்ற ஒரு வினாண்டு வரும். அதுக்குத்தான் இதுல விட சொல்லியிருக்கேன் என்றால் 2 மாதிரியும் செய்து பார்த்து எது அலுவலருக்கு கூடின நன்மையை தருமோ அதைத்தான் செய்ய வேணும். ஒன்றில் சம்பள மீளாய்வை செய்துட்டு பழைய சம்பளத்துல அவருக்கு ஒன்றுல எவ்வளவு சம்பளம் கிடைக்கணும்னு பார்த்துட்டு அதை கொண்டு வந்து ப்ரொமோஷனுக்கு ஸ்டெப் பண்ணி பார்க்கணும். அல்லது மாறி செய்யணும், பழைய சம்பளத்தையே வச்சுக்கொண்டு ப்ரொமோஷனுக்கு பார்த்துட்டு பிற புதிய பதவியில சம்பள மீளாய்வு செய்யணும். அப்ப அப்படி செய்யல எது அவருக்கு சாதகமானதா இருக்கோ, எது அவருக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கோ அதைத்தான் செய்ய வேணும். அப்ப 2 வகையிலையும் செய்து பார்த்து எது அவருக்கு கூடின சம்பளத்தை கொண்டு வருது. சில நேரம் ஒரு இன்கிரிமெண்ட் வித்தியாசப்படும், சில நேரம் வித்தியாசம் வராது. தானே வித்தியாசம் வராட்டி அப்படி செய்தாலும் சரிதான். ஆனா 2 முறையிலையும் செய்து பார்த்து அவருக்குரிய சாதகமானது தான் நாங்கள்
கடைப்பிடிக்க வேணும். இறுதியா பெற்ற சம்பளம்ன்றது சம்பள மீளாய்வு நடைமுறைக்கு வாரத்துக்கு முதல் நாள் சம்பளம் என்றது உங்களுக்கு தெரியும். ஆனா மீளாய்வு செய்யக்குள்ள இல்லை, அல்லது பதவி உயர்வு நடைமுறைக்கு வரைக்குள்ள இல்லை. சரிதானே? இந்த பதவி உயர்வு சில நேரம் பழைய டேட்ல இருந்து கிடைக்கும். அப்ப இப்ப அவர் வேற சம்பளம் எடுத்துக்கொண்டு இருக்கலாம். ஆனால் எப்ப இருந்து பதவி உயர்வு வந்திருக்கோ அதுக்கு உடன் முந்தின தேதியில் எடுத்த சம்பளத்துக்கு தான் சம்பளம் மாற்றம் செய்ய வேணுமே தவிர இப்ப எடுக்கிற சம்பளத்துக்கு பதவி உயர்வுக்கு சம்பள மாற்றம் செய்ய இயலாது. சம்பள ஏற்ற திகதியும் பதவி உயர்வு திகதியும் ஒரே திகதியா இருந்தார். இப்ப அவருக்கு சம்பள ஏற்ற திகதியும் இருக்குது, அதே டேட்ல ப்ரொமோஷனும் பெறுது. இப்ப பெரும்பாலும் 10 வருஷம் சரியா 10 வருஷத்துல அடுத்த தரத்துக்கு பதவி உயர்வு வரைக்கும் அப்படித்தானே நடக்கும். அதே டேட்ல அனுப்பரும் இன்கிரிமெண்ட் டேட், அதே வேறொரு இடையில தடங்கல்கள் ஒன்றும் இல்லாட்டி. அப்ப அப்படி வந்தால் என்ன செய்யணும் என்றால், எங்களுக்கு தெரியும் வேதனையேற்றம்ன்றது பழைய பதவியில உழைத்து பெற்றது தானே. அப்ப வேதனையேற்றத்தை கொடுத்துருத்தான் வேதனையேற்றத்தை போட அந்த டேட்ல வேதனையேற்றம் போடணும். வேதனையேற்றத்தை போட்டுட்டு தன் சம்பளத்தை மாத்தவன். சரிதானே? இதுல சாதகமானது பாதகமானதுன்னு பாக்குறேன் இல்ல. வேதனையேற்றத்தை பழைய பதவியில போட்டுட்டு சம்பளத்தை மாத்த வேணும். சரியா? அதான் இதுல சொல்லப்பட்டிருக்கிற விடயம். அடுத்தது நாங்க பார்ப்போம். அப்ப இப்ப இது நான் நினைக்கிறேன் இவ்வளவும் கிளியரா இருக்கும். அப்ப இது ஒரு தனி விடயம். இனி பார்க்க போறது வேற வேற வகைப்பட்டது. அப்ப இதுக்கெல்லாம் எங்களுக்கு கூடுதலா வினாக்களும் வாரது. சம்பள மாற்றத்துல இதுல கொஞ்சம் கூடுதலான வினா. அப்ப அது ஓகேன்னு சொல்லி சொன்னால் அதை நீங்க தனியா வச்சுக்கொண்டு இனி நாங்கள் இங்க பார்ப்போம். ஒருவர் பழைய பதவிக்கு திரும்பியதுல அவருடைய சம்பளம் தொடர்பான கொஞ்சம் ஏற்பாடுகள் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் சின்ன பாயிண்ட்ஸ் ஃபார்மா நீங்க குறிச்சா மட்டும்தான் இலகுவா ஞாபகம் வச்சிருக்கலாம். என்ன சொல்லப்படுது, எதுக்கு எப்படி செய்யலாம். அப்ப முதலாவது சொல்லப்படுது என்றால், ஒழுக்காற்று நடவடிக்கை காரணமா ஒரு ஆள் பதவி வேற வேற பதவிக்கு போயிட்டார். ஒழுக்காற்று நடவடிக்கை காரணமா பதவி குறைக்கப்பட்டு முன்னர் இருந்த பதவிக்கு வர அவர் பதவி உயர்வு எல்லாம் பெற்று போன பிறகு திருப்பி பழைய பதவிக்கு திரும்புறார். பழைய பதவிக்கு திரும்புறதுன்றது என்ன, அந்த பதவியை விட்டு புதிய பதவி ஒன்றுக்கு போயிட்டார். பிறகு ஏதோ ஒரு காரணத்தால முன்னைய பதவிக்கு வர்றாருன்றதானே. அப்படி வரைக்கும் அவருடைய சம்பளத்தை என்ன செய்யறது என்றதான் இங்கு சொல்லப்படும். அப்ப ஒழுக்காற்று நடவடிக்கையில் அவர் குற்றவாளியாக காணப்பட்டு அவற்றை பதவி குறைக்கப்பட்டு முன்னைய பதவிக்கு வருவாரா இருந்தால் அந்த ஒழுக்காற்று கட்டளையில தான் சொல்ல வேணும் ஒழுக்காற்று அதிகாரி அவற்றை சம்பளத்தை எப்படி செய்யறது. அப்ப ஒழுக்காற்று கட்டளையில சொன்னபடிதான் அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். சரிதானே? என்னோட பழைய பதவிக்கு என்றால் திருப்பி குறைஞ்ச பதவிக்கு தானே வர. எனவே அங்க எடுத்த சம்பளத்தை கொடுக்கறதா, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் பண்றதா, அல்லது என்ன விடயம்னு சொல்லி ஒழுக்காற்று கட்டளையில சொல்லப்பட வேணும். என்ற ஒழுக்காற்று கட்டளையால தான் அவற்றை பதவி குறைக்கப்படுது. எனவே குறைக்கப்பட்ட பதவியில் அவருக்கு எப்படி சம்பளம் வழங்க வேணும் என்றது இங்கு சொல்லப்பட வேணும். அடுத்தது பதவி ஒழிப்பு அல்லது மிகை காரணமாக. பதவி ஒழிப்பு என்றது காலத்துக்கு காலம் அரசாங்க கொள்கையின்படி சில பதவிகளை இல்லாம செய்யலாம். அப்ப இல்லாம செய்தால் அப்ப அவர் பதவி உயர்வு பெற்று வேற ஒரு பதவிக்கு போயிட்டார், அந்த போன பதவி இப்ப அரசாங்கத்தால இல்லாம செய்யப்படுது. அல்லது மிகை காரணமாக ஆக்களை குறைக்கிறது. சரிதானே? மிகை என்ற அதிகமா ஆக்கள் இருக்கிறோம்னு குறைக்கிறார். அப்ப மிகை காரணமாக அரசாங்கத்தினுடைய தீர்மானத்தின்படி அவர் திருப்பி பழைய பதவிக்கு வர என்றால் அப்படியான சந்தர்ப்பத்துல அது அவர்ல தவறு இல்லை தானே. சரிதானே? இது அரசாங்க கொள்கை தானே. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல தொடர்ந்து அவர் முன்னைய பதவியில சேவையில் இருந்தால் வழங்கக்கூடிய படியேற்றங்களோட வேதனம் வழங்கப்படும். சரிதானே? தொடர்ந்து அவர் அங்க போகாம முன்னைய பதவியிலேயே தொடர்ந்து இருந்திருந்தால் என்னென்ன படியேற்றங்கள் எல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்குமோ அந்த அவ்வளவு படியேற்றங்களோடையும் அவருக்கு வேதனம் வழங்கப்படும். சரிதானே? அப்ப அதுக்கு 2 நிபந்தனை இருக்குது என்றால், இறுதியா கடமையாற்றிய பதவியில அவர் பெற்ற வேதனத்தை விட மேற்படக்கூடாது. சரிதானே? சில நேரம் பழைய பதவியில படியேற்றங்களை கொடுத்து கொண்டு வரைக்கும் அங்க எதுவும் அது பார்க்கணும், மேற்படக்கூடாது. சரியா? ஆனா இது குறைஞ்ச பதவி என்ன மேலா வராது, சில சந்தர்ப்பங்கள் இருக்கும். அப்ப அங்க அவர் இறுதியா பெற்ற சம்பளத்தை விட கூட சம்பளம் பெறையலாது. இப்படி இந்த சம்பள அளவு திட்டத்துல கணக்கிக்கலாம். ஒரு நிபந்தனை. 2வது, அங்க வேதனையேற்றம் எதுவும் மறுக்கப்பட்டிருந்தால் அந்த காலத்துக்கு இங்கேயும் வேதனையேற்றத்தை கணிக்கலாது. சரியா? தொடர்ந்து இருந்திருந்தால் அந்த காலத்திலேயும் வேதனையேற்றம் மறுக்கப்பட்ட ஒரு வருஷம் வேதனையேற்றம் பிற்போடப்பட்டிருந்தால் அந்த ஒரு வருஷம் இங்கேயும் கொடுக்கலாது, கணிப்பீடு செய்யல. இந்த திருப்பி கற்பனையில தானே நாங்கள் அவர் தொடர்ந்து இருந்தவர் என்று நினைச்சு கொண்டு கணிப்பீடு செய்யறோம். அப்படி இருக்கலாது. அப்ப இப்படி கணிக்கப்படுற வேதனம் வினைத்திறமான தடைக்கு மேல வந்துட்டுண்டார். எந்த சம்பள படிநிலையில வினைத்திறமான தடை சித்தி அடையணுமோ அதை விட மேல வந்துட்டுண்டால் அவர் அதுல சித்தி அடையாம இருந்தால் கால நீடிப்பு அல்லது விலக்களித்தல் தொடர்பான படிப்பை தான் பெற்றுக்கொள்ள வேணும். அங்க சொன்னா அதே மாதிரி தான். இது யாருக்கு? பதவி ஒழிப்பு மிக. அப்ப ஒண்ணு ஞாபகம் வச்சிருக்கேன்னா, பதவி ஒழிப்பு மிக என்றால்
அவருக்கு வந்து அப்படியே தொடர்ந்து இருந்த மாதிரி தான் வேதனையேற்றங்கள் வழங்கப்படுது. ஒழுக்காற்று கட்டளை என்றால் ஒழுக்காற்று கட்டளையில் சொன்னபடி வழங்கப்படுது. சரிதானே? ஏன்டா திருப்பி பழைய பதவிக்கு வரார், என்ன சார் பழைய பதவி குறைஞ்ச பதவி கூடின பதவி என்றெல்லாம் வச்சு சொல்லப்படையில. அது பல்வேறு காரணம் இருக்கலாம். அவர் போயிட்டு திரும்பி வாரத்துக்கு எந்த பதவியில இருந்து எந்த பதவிக்கு போனாருன்னு இல்லை. இதை தனியா ப்ரொமோஷன்ன்றதை மட்டும் வச்சுக்கொண்டு பார்க்கல. சரிதானே? இப்ப அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆசிரியர்களா போயிடும், அது வேறுபட்ட பதவி, அது ப்ரொமோஷன் என்றோ அப்படி என்று எடுக்கலாது. அப்ப திருப்பி வரைக்கல. அப்ப அப்படியான வேற ஒரு அரசு சேவையில ஒரு பதவியில இருந்து இன்னொரு பதவிக்கு போறார். அப்புறம் அங்க அந்த பதவியை இல்லாம செய்த காரணமா முதல் இருந்த பதவிக்கு அவர் வாரார் தன்னுடைய விருப்பம். ஆனால் பதவி ஒழிப்பு மிகை என்றது அதன் காரணமாக அங்க பதவி ஒழிக்கப்பட்டதால திரும்பி வரதா இருக்கணும். அப்ப இது 2வது வகை. சரி, எது பந்தியா இருக்கும்? சிம்பிளா ஒழுக்கா நடவடிக்கை அதுல சொன்னபடி. பதவி ஒழிப்பு மிகை என்றால் சகல வேதனையேற்றங்கள். ஆனா வேதனையேற்றம் அங்க போட்டிருந்தாலும் அந்த காலத்துக்கு இங்க கொடுக்கல தானே. அங்க எடுத்த சம்பளத்தை விட கூடையும் கொடுக்கல. என்னடா அந்த பதவி ஒழிக்கப்பட்டிருக்காடி அவர் அந்த சம்பளம் தான் எடுத்து கொண்டு போயிற. அப்ப அதை விட கூடையும் கொடுக்கலாது. அங்க வேதனையேற்றம் எப்பயாவது பிற்படப்பட்டிருந்தால் அந்த காலத்துல நலனும் இங்க கிடைக்கல. அது 2யும் ஞாபகத்துல வச்சிருந்தா சரி. அப்ப 2வது விஷயம். இல்லாட்டி இப்படியே வச்சு பந்தியா வாசிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் நினைவிலே இருக்காது. அதுதான் நான் திருப்பி ஒவ்வொரு வகுப்புலையும் சொல்ற விஷயம். எங்களோட கனவேர் விடுற தவறுவதான். வகுப்புல இருந்து இப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறது, அப்புறம் ஆடியோ போட்டுட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறது, அல்லது வீடியோ பார்த்துட்டு அல்லது அப்படியே ஸ்லைட்டை வச்சு வாசிக்கிறது. ஆனால் அது போதாது எங்கட வயதுக்கு மனதில் நிற்கிறது. சரி, அப்ப சின்ன புரிஞ்சு. அப்ப ஒழுக்காற்று கட்டளை என்றால் நடக்கும், பதவி ஒழிப்பு மிகை என்றால் என்ன நடக்கும். அடுத்தது வந்து அவற்ற வேண்டுகோளின் அடிப்படையில முன்னர் வைத்த பதவிக்கு வந்தார். அவர் போயிட்டார். இப்ப டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா இருந்து அவர் ஒரு ஆசிரியரா போயிட்டார். போயிட்டு பார்த்தார் இது சரி வராது. என்ன கோவைக்குள்ள என்னத்துக்கு போறது, அங்க போனால் 1:30க்கு போயிடலாம்ண்டு. அப்புறம் அங்க போனால் இது அதை விட கரைச்சலா இருக்கே, அதிலும் பார்க்க அங்க போறவா இல்லையான்னு யோசிக்கிறார். அப்ப சரி, அப்ப பிறகு திருப்பி கேட்கிறாருன்றா எனக்கு அது விருப்பம் இல்லை. அவர் தான் கேட்டு போனவர். இப்ப திருப்பி அவரே கேட்டு நான் வர போறேன்னு சொல்றாரு. முதலாவது பதவி அங்க இல்லாம போனபடியா வந்தது. இது அப்படி இல்லை, அவரே விரும்பி போறார். பிறகு திருப்பி அவருக்கு விருப்பம் இல்லை, நான் முன்னே பதவிக்கு வர போறேன்னு கேட்கிறேன். அப்படியான சந்தர்ப்பத்துல என்ன செய்ய வேணும்? சரிதானே? அப்ப அவரேனும் ஒரு உத்தியோகத்தர் அவரின் வேண்டுகோளின் அடிப்படையில அவர் முன்னர் வைத்த பதவிக்கு அல்லது தரத்துக்கு நியமன அதிகாரியின் பரிந்துரை என்ற அடிப்படையில, நியமன அதிகாரி ஓமனா தானே வரலாம். அப்ப நியமன அதிகாரியின் பரிந்துரையின் அடிப்படையில மற்றும் அமைச்சரவையின் அல்லது அரசு சேவை ஆணைக்குழுவின் அங்கீகாரத்தின் பேர்ல உரிய அனுமதிகளோட மீள நியமிக்கப்பட்டால் சரி. அப்ப போனவர் வரையலாது, தான் சும்மா டக்குன்னு வர போறோன்னு வரையலாது. ஆனா இவ்வளவு பேரும் தாண்டி அனுமதிச்சு ஆணைக்குழுவும் அனுமதிச்சு அவர் வந்தால் சரி, அவர் தான் திருப்பி பழைய பதவிக்கு வர போறோம். அதுக்கு காரணத்தை சொல்லி நியமன அதிகாரியும் பிரச்சனை இல்லை, அவர் எடுக்கலாம்னு சொல்லி ஆணைக்குழுவும் அதுக்கு அங்கீகரிச்சால் அவ்வாறு மீள நியமிக்கப்படுதலை புதியதொரு நியமனமாக கருதி சரியா எந்த பதவிக்கு அவர் திருப்பி வாராரோ அதுல தொடக்கத்துல இருந்தால் அவருக்கு சம்பளம் கொடுக்கும். சரிதானே? ஆனா தொடக்கம் என்றது என்னென்றால் எந்த தரத்துல அவர் வேலை செய்தார். அவர் 2ல இருந்துட்டு போயிருந்தால் 2 பேசிக், 2 தொடக்கம், 3 தொடக்கம் அல்ல. சரிதானே? அப்ப புதியதொரு நியமனமாக கருதி அவ்வாறு மீள் நியமனம் பெற்ற பதவிக்குரிய சம்பள அளவு திட்டத்தின் உத்தியோகத்தர் இறுதியாக சேவையாற்றிய வகுப்பு தரத்துக்குரிய ஆரம்ப சம்பளம் அவருக்கு செலுத்தப்படும். சரி, அப்ப இவ்வளவு விளக்கம். அப்ப நீங்க இதை 3வது குறிச்சு கொள்ளணும் என்றால் விருப்பத்தின்படி இது மீள வரதானே. அப்ப விருப்பம் என்றால் உரிய தரத்தின் ஆரம்பம் தொடக்க சம்பளம் தான் அவருக்கு வழங்கப்படும். இஞ்சி அவர் முந்தைய காலத்தில் உழைச்ச இன்கிரிமெண்ட் எல்லாம் இல்லாம சரிதானே. இது 3வது விடயமா சொல்லப்படுது. அப்ப திரும்பி வேற ரெகுலர் சந்தர்ப்பங்கள். அடுத்த பாருங்க, பகிரங்க கொள்கையின் அடிப்படையில அரசு சேவைக்கு வெளியில போனார். அரசு சேவைக்கு வெளியிலன்றது என்ன? நாங்கள் 2 விடுவித்தலை நாங்க என்ன பார்க்கல, பாப்போம் ப்ரொசீஜர் ரூல்ஸ் பார்க்கல. சரிதானே? அப்ப விடுவித்தலை நாங்க 2ஆ பார்க்கலாம். ஒன்று அரசு சேவையிலேயே அரசு சேவையில இருக்கிற ஒரு பதவியில இருக்கிறவர் அரசு சேவையில இருக்கிற இன்னொரு பதவிக்கு போகலாம். அல்லது அரசு சேவைக்கு வெளியிலன்றது என்ன? கூட்டுத்தாபனங்களா இருக்கலாம், நியதி சட்ட பகுதிய அரசு நிறுவனங்களா இருக்கலாம், நியதி சட்ட சபைகளா இருக்கலாம், பல்கலைக்கழகங்கள் அல்லது அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் அல்லது பல்வேறு இடங்களுக்கு அவர் போறதா இருக்கலாம். அப்படி விடுவிக்கப்பட்ட பகிரங்க கொள்கையின் அடிப்படையில அரசு சேவைக்கு வெளியில விடுவிக்கப்பட்ட அலுவலர் பழைய பதவிக்கு திரும்பி வந்தால் அவர் தொடர்ந்து இங்கே இருந்திருந்தால் வழங்கக்கூடக்கூடிய படிநிலைகள் எல்லாம் வழங்கப்படும். ஏன்னா இது பகிரங்க கொள்கை தானே. அங்க மிகை என்றதெல்லாம் அரசாங்கத்தின் தீர்மானத்தின் காரணம் தானே. அப்ப இது அலுவலர்ல இல்லை தானே. அப்ப பகிரங்க கொள்கையின்படி அவர் போனவர், அரசாங்கத்தின் கொள்கை தீர்மானத்தின்படி போனவர் என்றால் திருப்பி வந்து அவர் தொடர்ந்து இருந்திருந்தால் வைக்கக்கூடிய படிநிலையில வைக்கலாம். சரிதானே? ரெண்டாலும் பிணத்திரமான தடைக்கு மேலான ஒரு படிநிலைக்கு அவர் தடையை தாண்டுவதற்கு தாம பெற்று காட்டி வழங்க முடியாது. ஏன்னா இவர் விடுவிக்கப்பட்டு போனவர்,
சரிதானே. அப்ப வினத்திரமான் தடை அதுக்கு மேல அவருக்கு வழங்க இயலாது. அப்ப வினத்திரமான் தடையோட நிக்க வேணும். சரிதானே. இவர் அதுக்கடையில சித்தி அடைஞ்சிருக்கணும். இவர் அங்க போயிருந்தாலும் வினத்திரமான் தடையில சித்தி அடைஞ்சிருக்க வேணும் என்ற அதே பதவி அவ வினத்திரமான் தடையில சித்தி அடையல. முதல் நாங்க வினத்திரமான் தடைக்கு மேல வைக்கலாம்னு பார்த்தாங்க. அவர் இப்ப ப்ரொமோஷன் பெற்று போயிடுறாரு. அப்ப இப்ப ப்ரொமோஷன் பெற்று போறவர் அங்க வினத்திரமான் தடையில ஏற்கனவே சித்தி அடைஞ்சிருக்கலாது. அதனாலதான் அவரை வினத்திரமான் தடைக்கு போனாலும் பரவாயில்ல அங்க வச்சுட்டு அதுக்கு பிறகு வேதனை ஏற்றத்தை கொடுக்க வேணாம்னு தான் அங்க சொல்லியிருந்தது. ஆனால் இது அவற்றையே பதவி. அப்ப அவர் விடுவிக்கப்பட்டு போனவர் ஒன்று வினத்திரமான் தடையில சித்தி அடைஞ்சிட்டு போயிருக்கணும், அல்லது சித்தி அடைகிறதுக்குரிய நடவடிக்கை அவர் எடுத்திருக்க வேணும். அதனுடையால் வினத்திரமான் தடைக்கு மேல அவருக்கு கொடுக்கலாம். வந்த வேறுபாட்டு விளங்கினீங்கன்னா சரி, சரிதானே. அதை உங்களுக்கு நீங்க வாசிச்சு உங்களுக்கு விளங்குற மாதிரி சின்னனா குறிச்சிட்டீங்கன்னா ஈஸி, சரிதானே. அப்ப அவர் வினத்திரமான் தடைக்கு மேலான ஒரு படிநிலைக்கு அவர் தடையை தாண்டுவதற்கு தகுமை பெற்றிருக்காட்டி வழங்க முடியாது. அப்ப வினத்திரமான் படிநிலையில தான் வைக்க வேணும். ஆனால் அந்த விடுவிக்கப்பட்ட காலத்தை அதை கொண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றில் கால நீடிப்பு வழங்கினால், கால நீடிப்பு வழங்கின காலத்துக்குள்ள அவர் சித்தி அடைந்திருந்தால் எல்லா படியேற்றங்களும் அவருக்கு வழங்கும். சரிதானே. எல்லா படியேற்றம் தான் வழங்கப்படும். அவர் இல்லாத காலத்துக்குரிய நிலுவை வழங்கப்படாது தானே, அது சம்பளமற்ற லீவுல தானே அவர் போயிருப்பார். எனவே படியேற்றங்கள் எல்லாம் வழங்கப்படும் அவரு கால நீடிப்பு வழங்கினால். அப்ப கட்டாயம் என்ன செய்யணும்னா வினத்திரமான் தடையில வச்சுட்டு அவருக்கு கால நீடிப்புக்குரிய ஒழுங்கு தான் செய்யணும். கால நீடிப்பு வழங்கப்பட்ட பிறகு அந்த காலத்துக்குள்ள அவர் சித்தி அடைஞ்சிட்டார் என்றால் சகல ஸ்டெப்பும் அவருக்கு கொடுக்கணும். இது பகிரங்க கொள்கையின் அடிப்படையில போனவர். சொந்த வேண்டுகோளின் பேர்ல அரசாங்கத்துக்கு போனவர், அரசாங்கத்துக்கு வெளியில போனவர், சொந்த வேண்டுகோளின் பேர்ல நான் போய் பல்கலைக்கழகத்துக்கு 3 வருஷம் வேலை செய்ய போறேன் என்று எழுதி கொடுத்து போனார். விடுவிக்கப்பட்டு போனவர் தான். ஆனால் அரசாங்கத்தை பொருட்டில் அவற்ற சுய விருப்பத்தின் பேர்ல அப்படி போனவரா இருந்தால் அரசு சேவைக்கு வெளியில விடுவிக்கப்பட்ட அலுவலர் மீண்டு வரைக்குள்ள அவர் விடுவிப்பின் போது இறுதியா பெற்ற வேதனம் தான் அவருக்கு வழங்கும். ஏற்றப்படும் ஸ்டெப் எல்லாம் வைக்கப்பட மாட்டது. சரிதானே. அரசாங்கத்தை பொருட்டு போனால் எல்லா ஸ்டெப்பும் வைக்கலாம். வினத்திரமான் தடை தான் ஒரு பிரச்சனை. ஆனால் சொந்த வேண்டுகோளின் பேர்ல போனவருக்கு அவர் கடைசியா இந்த ஸ்டெப்ல இருந்தாரோ அதுலதான் திரும்பி விருப்பார். இப்ப இந்த சம்பளமற்ற லீவுல போறது அப்படி இல்லை. அது அவருக்கு நான் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு போகலாம், அதுவும் ஸ்டெப் வைக்கிறது. இப்ப உள்நாட்டுல வெளிநாட்டுல இந்த சம்பளமற்ற லீவு ஓய்வூதியத்தை குறித்துடையதாக அது இப்ப சிவமுப்புக்கு ஏற்புடையதா இல்லை. ஆனால் அதுலயும் அவர் திரும்பி வந்தார் என்றால் அவருக்கு அந்த அந்த படிநிலையில வைக்கப்படுவார். தொடர்ந்து இருந்தால் இருக்கிற படிநிலையில வைக்கப்படுவார். சரிதானே. முந்தி பழைய முறையில மீகோட்ல வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்காக போறவர் படிநிலையில வைக்கப்படுவார். அப்ப அதுகள் எல்லாம் பிரச்சனை இல்லை. இது அவற்ற வேண்டுகோளின் பேர்ல அரசாங்கத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு பதவிக்கு போனார். சரிதானே. அப்ப அது திருப்பி பழைய நிலையில தான் அவர் வைக்கப்படுவார். அப்ப அந்த ஒரு வடையில பாருங்க, இல்லாட்டி எல்லாத்தையும் ஒன்றுக்கு படிநிலையில வைக்கப்படும், ஒன்றுக்கு படிநிலையில வைக்கப்படாது குழம்பும். அதுக்காக தான் குறிக்கிறார். ரைட், இது படிநிலையில வைக்கப்படும், இது படிநிலையில வைக்கப்படாது. சரிதானே. அப்படி பாத்தீங்கன்னா சரி. அப்ப அந்த சப்ஜெக்ட் அவ்வளவுதான். அப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 விடயம் தானே இருக்கு. அந்த 5ஐயும் விலகி கொண்டு நாங்கள் என்ன செய்யறோம்னா இந்த சம்பளம் என்ற அத்தியாயம் சரியான கஷ்டமானன்னு சொல்றது அப்படியே எல்லாத்தையும் பாய்ச்சி வச்சுக்கணும். சரிதானே. இப்ப நீங்க வகுப்புல சொல்ற மாதிரி பார்த்து குறிச்சு படிச்சுக்கணும் சரியான ஈஸி. வினாக்களானுங்கிறதும் உங்களுக்கு ஞாபகத்திலேயும் கூடுதலா நிற்கும். அப்படி பாருங்க, முயற்சி செய்யுங்க. ஒரு 2 மாதம் தானே முயற்சி செய்ய போறீங்க, கொஞ்சம் கூடுதலான நேரங்களை ஒதுக்குங்க. அப்ப நான் என்னன்னு சொல்லி சொன்னால் இடைநிறுத்தலின் போது சம்பளம் ஒரு ஆளை நிப்பாட்டின இடைநிறுத்தின உங்களுக்கு தெரியும். ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் அல்லது சில நேரங்கள்ல அவர் சட்ட நடவடிக்கை அவருக்கு எதிராக எடுக்கப்பட்டால் அவரை தொடர்ந்து வச்சிருக்கிறது பொருத்தம் இல்லையானால் நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கையில இன்னும் கூடுதலா இடைநிறுத்துற சந்தர்ப்பங்கள் இடைநிறுத்தல் அதுல பார்ப்போம். அப்ப இதுல இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் சரிதானே, இன்டர்டிக் பண்றேன்னு சொல்லுவோம். அப்ப இடைநிறுத்தி ஒரு ஆள் வைக்கப்பட்டிருந்தால் அவற்ற சம்பளம் எப்படி கொடுக்கப்பட வேணும் என்றுதான் இதுல சொல்லப்படுது. சரியா. இடைநிறுத்தப்பட்ட இந்த சம்பளம் இப்ப நோப்பையில போனார்கள் விரும்பி போயிடும். ஓகே, அவற்ற வேண்டுகோளின் பேர்லாம் போனார். ஆனா இது அரசாங்க கொள்கை என்ற அரசாங்கம் தானே சொல்லி இருக்குது. அவர்களை விரும்பி போறன்றதை விட இது அரசாங்கத்திலேயே ஒரு கொள்கை தீர்மானம். அதாவது அவருக்கு முதல் போனவருக்கு இப்படி பாருங்க, இப்ப ஸ்டெப் வைக்கிறது தான் இருக்குது. முதல் ஆரம்பத்துல இந்த சர்க்குலர் வரைக்குள்ள சரியா நினைக்கிறேன் 16/2022 நினைக்கிறேன் இந்த சர்க்குலர் 14/2022 சரியா. அப்ப அதுல அது வரைக்குள்ள சேவமுப்பும்
இருந்து சிவமூப்புன்னா என்ன? இப்ப உதாரணத்துக்கு அவர் இப்ப 3ல 5 வருஷம் 5 வருஷத்துல இருக்கிற ஒரு ஆள் 5 வருஷம் போனாருண்டா 5 வருஷம் இந்த லீவ்ல போயிட்டு திருப்பி வந்தாருண்டா திருப்பி வர 10 வருஷம் கருதி அவருக்கு 2 ஓட்டு. அப்ப சிவமூப்புக்கும் இருந்தது. ஆனா அது பிறகு அது பொருத்தம் இல்லை என்றதுக்காக தான் அது நிப்பாட்டப்பட்டது. இப்போ ஓய்வூதியத்துக்கு ஒரு திறமை இருக்குது. அப்ப இப்ப இருக்கிற ஏற்பாட்டின்படி அவருக்கு சிவமூப்பு கிடைக்காது. அப்ப 10 வருஷம் அவர் 3ல கடமையாற்றணும் என்றால் அந்த காலத்து சிவமூப்புக்கு கிடைக்கலாது. அது கிடைக்காது. ஆனால் படிநிலை கிடைக்கும். சரிதானே? அந்த சம்பள படிநிலையில அவர் வைக்கப்படுவார். அப்ப அது அவர் விருப்பத்துல போனதுன்றதை விட அது அரசாங்க கொள்கை என்று தான் நாங்கள் எடுக்கணும். வேண்டாம் அந்த சுற்றுலாத்துக்கு அமையத்தானே அவர் போற. அப்ப உண்மையா ஆக்களை குறைக்கிறதுக்காக கொண்டு வந்ததானே அரசாங்கத்தினுடைய நிதி பற்றாக்குறையை எதிர்கொள்றதுக்காக. அவ இடைநிறுத்தைக்குள்ள சம்பளம் தொடர்பா நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை பார்க்கலாம் என்றாலும் இதுல பார்ப்போம். ஒழுக்காற்று அதிகாரி இல்லாத திணைக்கள தலைவர் அல்லது செயலாளர் அரசு அலுவலரை பணித்தடை செய்விடமா இருந்தார். சரியா? ஒழுக்காற்று அதிகாரி பணித்தடை செய்யலாம். அப்ப பணித்தடை செய்யறது யார் செய்யலாம் என்றால் ஒழுக்காற்று அதிகாரி செய்யலாம், செயலாளர் செய்யலாம், திணைக்கள தலைவரும் செய்யலாம். பணித்தடை செய்யறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்குது. 48வது அத்தியாயத்துல என்னென்ன காரணங்களுக்காக பணித்தடை செய்யலாம்னு இருக்குது. அது திணைக்கள தலைவரை ஒரு ஆளை பணித்தடை செய்யலாம். ஆனா ஒழுக்காற்று அதிகாரியா இல்லாத திணைக்கள தலைவர் அல்ல செயலாளர் அலுவலரை பணித்தடை செய்தால் அந்த பணித்தடை செய்ததுக்கு அடிப்படையான விடயங்களையும் ஆரம்ப விசாரணை அறிக்கையையும் பணித்தடை செய்யப்பட்ட காலத்துக்கு வழங்க வேண்டிய சம்பளங்கள் பற்றிய சிபார்சுகளையும் உள்ளடக்கிய அறிக்கையை உடனடியாக ஒழுக்காற்று அதிகாரிக்கு அனுப்ப வேணும். ஒரு ஆளை பணித்தடை செய்தா ஒழுக்காற்று அதிகாரி பணித்தடை செய்தா அவருக்கே தெரியும் தானே, அவருக்கு விவரம் தெரியும். ஆனா வேறாக்கள் பணித்தடை செய்தா ஒழுக்காற்று அதிகாரிக்கு தெரியாது அதை பற்றி. எனவே அது சம்பந்தமான முழு விவரத்தையும் அனுப்ப வேணும். முழு விவரம்ன்றது அந்த பணித்தடை செய்யறதுக்கு என்ன காரணம், என்ன அடிப்படையாக அமைஞ்ச விடயம், ஆரம்ப விசாரணை அறிக்கை, அந்த பணித்தடை செய்யப்பட்ட காலத்துக்கு சம்பளம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்றது சம்பந்தமான அவரை சிபார்சு. சம்பளம் கொடுக்கக்கூடாதுன்னு சிபார்சு செய்யலாம், அல்லது அரை சம்பளம் கொடுக்கறன்னு சிபார்சு செய்யலாம். ஏதோ அவரை சிபார்சோட ஒரு ஒழுக்காற்று அதிகாரிக்கு அனுப்பி வைக்க வேணும். பணித்தடை செய்யப்பட்ட காலத்துக்கு சம்பளம் வழங்காது இருக்கிறதோ அல்லது அரைச்சம்பளம் வழங்குறதோ ஒழுக்காற்று அதிகாரியால தான் தீர்மானிக்கப்பட வேணும். அப்ப ஒன்றில் சம்பளமே வழங்காம ஒரு ஆளை பணித்தடை செய்து வச்சிருக்கலாம், அல்லது அரைச்சம்பளம் வழங்கலாம். ஆனால் அந்த தீர்மானம் ஒழுக்காற்று அதிகாரியால் எடுக்கப்பட வேணும். அது பல்வேறு காரணங்களை கருத்துல கொண்டு ஒழுக்காற்று அதிகாரியால் அந்த தீர்மானம் எடுக்கப்படும். சில நேரங்கள்ல அவருடைய குடும்ப நிலைமை, அவற்றை முன்னைய சேவை அறிக்கை போன்ற பல விடயங்கள் கருத்துல கொண்டு அவருக்கு அரைச்சம்பளம் வழங்குறதுக்கு ஒழுக்காற்று அதிகாரி தீர்மானிக்கலாம். ஆனால் ஒழுக்காற்று அதிகாரி மட்டும்தான் அந்த தீர்மானத்துக்கு வரலாம். அவர் வழங்குறதில் என்றும் முடிவெடுக்கலாம். பின்வரும் சந்தர்ப்பங்கள்ல பணித்தடை செய்யப்பட்ட காலத்துக்கு சம்பளம் எதுவும் வழங்கியலாது. ஒழுக்காற்று அதிகாரி நினைச்சாலும் வழங்கியலான்னு இதுல சொல்லியிருக்கு. ஒன்று, பயங்கரவாத குற்றம், அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகள், குற்றவியல் குற்றம், லஞ்சம், ஊழல், மோசடி முதலான குற்றச்சாட்டுகளின் பேர்ல நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யுது. அப்ப நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, குற்றவாளியா காணப்படையிலன்றதுக்கு அதுக்கு இன்னும் காலம் இருக்குது. அப்ப எங்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கையில நான் ஒழுக்காற்று நடவடிக்கை படிக்கைகளை கொஞ்சம் விளக்கமா விளங்குமோளுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கையில பாரிய குற்றம் என்று சொல்லப்படுறது அவர் லஞ்சம் வேண்டினார் என்று சொல்லப்படல. அது இல்லை. லஞ்ச குற்றச்சாட்டுல நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. சரிதானே? அதுக்கப்புறம் நீதிமன்றத்தால அவர் குற்றவாளியா காணப்படுறாரோ சுற்றவாளியா காணப்படுறாருன்றது அது நீண்ட கால கதை. அது எவ்வளவு காலம் செல்லும்ன்றது அது நீதிமன்ற நடவடிக்கை. ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் ஒரு அரசு அலுவலர் இவ்வாறான குற்றச்சாட்டுக்கு உட்பட்டு நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்தால் அவர் பாரிய குற்றம் ஒன்று செய்துட்டார் என்று கருதி அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை நாங்கள் எடுக்கணும். பிறகு ஒழுக்காற்று நடவடிக்கையில அந்த குற்றம் நிரூபிக்கப்படுதா இல்லையான்றதை பொறுத்துதான் தண்டனை. சரிதானே? ஆனால் அவர் பாரிய குற்றத்தின் கீழே அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேணும். அப்ப அதான் இங்க சொல்லப்படுது, பயங்கரவாத குற்றம், அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகள், குற்றவியல் குற்றம், லஞ்சம், ஊழல், மோசடி. சரியா? பயங்கரவாத குற்றம், அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகள், குற்றவியல் குற்றம், லஞ்சம், ஊழல், மோசடி. இந்த குற்றச்சாட்டுகள்ல நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்தால் ஒரு ஆளை பணித்தடை செய்ய வேணும். பணித்தடை செய்தால் அந்த காலத்துக்கு சம்பளம் கொடுக்கலாது. அடுத்தது பாரதூரமாக கருதக்கூடிய அரச நிதி அல்லது சொத்துக்கள் துஷ்பிரயோகம், அல்லது அவ்வாறு யாரோ ஒரு ஆள் துஷ்பிரயோகம் அதாவது முறையற்ற பயன்பாட்டுக்கு செய்யறதுக்கு இடமளித்த அல்லது அந்த சொத்துக்கள் அழிவடைகிறதுக்கு அல்லது பெறுமதி குறைகிறதுக்கு காரணமா இருந்திருந்தார் இந்த சந்தர்ப்பத்திலையும் சம்பளம் வழங்க இயலாது. அப்ப இந்த ரெண்டு சந்தர்ப்பங்கள்
இதுல சொல்லப்பட்டிருக்கு. 2 சந்தர்ப்பங்கள் சொல்லப்பட்டிருந்தால் பாருங்க, இது மல்டிபிள் சாய்ஸுக்கு அப்படியே வினாவாகலாம். அது ஒவ்வொரு விடயமும் பார்க்கல எப்படி உங்களுக்கு வினா உருவாகும்னு பாருங்க. இயன்ற வரைக்கும் நல்ல இந்த ஸ்லைட் எல்லாம் பிரிண்ட் எடுங்க. பிரிண்ட் எடுத்து வச்சு பாருங்க. சும்மா போன்ல வச்சிருந்து ஒரு பிரயோசனம் இல்லை. சில பேர் என்ன போடுறேன்னா வாட்ஸ்அப்ல ஓப்பன் ஆகுது இல்லை சார், திருப்பி இருக்கா போட்டு. அப்ப இன்னுமே கொஞ்ச காலம் ஓப்பன் பண்ணாட்டி வாட்ஸ்அப்ல ஓப்பன் ஆகாதான். அப்ப இன்னுமே ஓப்பன் பண்ணாம அவ்வளவு காலம் வச்சிருந்திருக்கேன்னா நான் பார்க்க. சரி, அப்படி சேர்த்து வச்சும் பிரயோசனம் இல்லை. எந்த வரைக்கும் பிரிண்ட் எடுங்க, அல்லது அதை பார்த்து எழுதுங்க, புரியுங்க, சின்னனா குறிச்சிங்கன்னாலும் பரவாயில்லை. நல்ல அப்ப பாரதூரமாக கருதக்கூடிய அரச நிதி அல்லது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் அல்லது அதுக்கு இடமளிச்சது இப்படியான சந்தர்ப்பங்களுக்காக ஒருவரிடம் நிறுத்தப்பட்டிருந்தால் அந்த காலத்துக்கு சம்பளம் எதுவுமே வழங்க இயலாது. சரியா, 14/2/2022 பற்றி போனால் செவ்வாய் மூப்பு கிடைக்கும். செவ்வாய் மூப்பு கிடைக்காது. முதல் போனாக்களுக்கு கிடைக்கும். இப்ப போறாக்களுக்கு செவ்வாய் மூப்பு வராது. சரிதானே? இப்ப போறாக்களுக்கு செவமூப்பு வராது. இப்ப இருக்கிற சுற்றுவதன்படி இப்ப ஓய்வூதியத்துக்கு மட்டும் உரித்துடைய வகையெல்லாம் போகப்படுது. 14/2/2022 இருக்கா. அது ஒரு முக்கியமான சர்க்குலர். இப்ப சில நேரம் உங்களுக்கு முக்கியமான சர்க்குலர் நான் சும்மா அதை ஒரு மேலோட்டமா பார்ப்போம், ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. சரியா, 14/2/2022 செவமூப்பு கிடைக்காது. இப்ப முதல் போனாக்களே கிடைக்கும். அந்த சர்க்குலர் வேல்யூல இருக்கே இல்லை. அதுக்கப்புறம் 14/2022 சர்க்குலர்லயே என்னதே செவமூப்பு நிப்பாட்டியாச்சு. சரிதானே? இது பணித்தடை செய்யல சம்பளம் வழங்கப்படக்கூடாத சந்தர்ப்பங்கள். சரிதானே? பணித்தடை இடைநிறுத்தல் அல்லது பணித்தடை 2 தான். அந்த நேரத்துல சம்பளம் வழங்கக்கூடாத சந்தர்ப்பங்கள். மற்றபடி வேற என்னதுக்கு வேண்டால் அரைச்சம்பளம் வழங்குறதுக்கு தீர்மானிக்கலாம். மேற்கூறிய சந்தர்ப்பங்கள் தவிர ஏனைய சந்தர்ப்பங்கள்ல கட்டாயம் வழங்கணும் இல்ல, ஏனைய சந்தர்ப்பங்கள்ல சில விடயங்களை பரிசீலனை செய்து அரைச்சம்பளம் வழங்குறதுக்கு ஒழுக்காற்று அதிகாரி முடிவுக்கு வரலாம். குற்றத்தின் பாரதூரத்தன்மை, அலுவலற்ற முற்பட்ட சேவை அறிக்கை, அதாவது முந்தி அவர் எப்படி இருந்திருக்கிறார், இப்பதான் குற்றச்சாட்டுக்குள்ளா இருக்கிறார், அப்ப முந்தி அவற்றை சேவை அறிக்கை எப்படி, பொருளாதார தேவை, அவற்றை குடும்ப நிலைமை எப்படி இருக்குது போன்ற விடயங்களை கருத்துல கொண்டு சம்பளம் வழங்காம இருக்கிறதுக்கோ அல்லது அரைச்சம்பளம் வழங்குறதுக்கோ ஒழுக்காற்று அதிகாரி முடிவு செய்ய முடியும். ஆனால் அந்த சந்தர்ப்பங்களுக்கு அரைச்சம்பளம் வழங்குறதுக்கு முடிவு எடுக்க இயலாது. அதுதான் அதுல சொல்லப்படுது. பணித்தடையின் போது ஒருவர் அரைச்சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ஆள் இருந்தால், பணித்தடையில அரைச்சம்பளம் ஒரு ஆள் பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்றால் ஒழுக்காற்று நடவடிக்கை நடந்துകൊണ്ടിருக்கும். ஒரு ஆள் பணித்தடை செய்தால் சும்மா பணித்தடை செய்துட்டு விட இயலாது. அப்ப ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேணும். சரிதான? ஒழுக்காற்று நடவடிக்கையில கலந்து கொள்ள என்றாலோ அல்லது அதுக்கு ஏதாவது அவர் தாமதம் ஏற்படுறக்கூடிய மாதிரி நடக்கிறாரோ அல்லது குறுக்கீடு செய்யறாரு என்று கருதினால் அரைச்சம்பளத்தை நிறுத்தி விட வேணும். நிறுத்தி விடுறதுக்கு ஒழுக்காற்று அதிகாரிக்கு அதிகாரம் இருக்குது. சரிதானே? அது அப்ப ஒரு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேணும். அவற்றை ஒழுக்காற்று விசாரணையை முடிக்கிறது. ஒழுக்காற்று கட்டளை திருப்பி இப்ப பணித்தடை செய்யப்பட்டு ஒரு ஆள் அரைச்சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முடிவு வந்துட்டு ஒழுக்காற்று கட்டளை பதவி நீக்கத்தை விட குறைந்த தண்டனையா இருந்தார். அப்ப பதவி நீக்கம்ன்றதான் ஆக பாரதூரமான தண்டனை. அவர் சேவையை விட்டே போக வேண்டியிருக்கும். பதவி நீக்கத்தை விட குறைந்த தண்டனையா இருந்தார். அப்ப வேற ஏதோ தண்டனைகள் கொடுத்து அவர் குற்றவாளியா காணப்பட்டு முடிஞ்சது. அப்ப பதவி நீக்கத்தை விட குறைந்த தண்டனையா இருந்தால் வழங்கப்படாத சம்பளங்கள் அல்லது படிகளின் மொத்த தொகையை வழங்குறதா அல்லது அதுல ஏதேனும் ஒரு சதவீதத்தை வழங்குறதா என்ற தீர்மானத்தையும் ஒழுக்காற்று அதிகாரி அந்த கட்டளையில குறிப்பிடவும். பதவி நீக்கத்தை விட குறைந்த தண்டனை கொடுத்தா, பதவி நீக்கம் கொடுத்தால் எப்படியும் அவருக்கு எந்த விதமான நிலுவைகளும் கிடைக்காது. ஆனால் பதவி நீக்கத்தை விட குறைந்த தண்டனை என்றால் அவர் சில நேரம் அரைச்சம்பளம் எடுத்து கொண்டிருப்பார். அப்ப மிச்ச சம்பளம் அவருக்கு கிடைக்கல, அல்லது சம்பளமே இல்லாம இருந்திருப்பார். எனவே வழங்கப்படாத சம்பளங்கள் தொடர்பாக ஒரு முடிவையும் சேர்த்து சொல்ல வேணும் ஒழுக்காற்று கட்டளையில. அதை முழுக்களையும் கொடுக்கிறதா அல்லது முழுக்களையும் கொடுக்குற இல்லையா அல்லது அதுல ஒரு வீதத்தை கொடுக்கிறதான்றது ஒழுக்காற்று கட்டளையில உள்ளடக்கப்பட வேணும். நிரந்தர பதவிக்குரிய சம்பளம் படிகளும் மட்டும்தான் வழங்கப்படலாம். அப்படி வழங்குறாலும் அதாவது சம்பளம் படிகள் மட்டும்தான் வழங்கப்படலாம். ஏனைய அந்த விசேட தொலைபேசி படிகள் அல்லது இணைந்தபடி அல்லது கடமைப்படி அப்படி ஏதாவது இருக்கிற படிகள் ஒன்றும் இப்படி நிப்பாட்டின காலத்துக்கு நிப்பாட்டின நாளுக்கு வழங்கலாது. அப்படி வழங்குறேன்னு தீர்மானித்தாலும் அவற்றை சம்பளமும் இப்ப படியும் ஏதாவது படிகள் இருந்தால், இப்ப வாழ்க்கை செலவு படி மட்டும்தான் இருக்குது, அதெல்லாம் வழங்கலாம். மற்றபடி வேற படிகள் ஒன்றும் வழங்க முடியாது. நிரந்தர அப்ப சரி, எவரேனும் அலுவலர்னை பணித்தடை செய்ய முடியாத அதே வேளையில பணித்தடை செய்யறதுக்கு உரிய காரணங்கள் இல்லை, பணித்தடை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை.
ஆனால் ஆரம்ப புலனாய்வு அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கை முறை என்பவற்றின் நலன் கருதி அப்ப அவரை வச்சுக்கொண்டு அங்க ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறது பொருத்தம் இல்லை. ஆனால் அவருடைய குற்றத்தினுடைய தன்மையை பார்க்கல பணித்தடை செய்யக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அப்படியான சந்தர்ப்பத்துல தனது உத்தியோகபூர்வ கடமைகள்ல அவர் ஒழுக்காற்று நடவடிக்கை அல்லது ஆரம்ப விசாரணைக்கு அவர் தன் கடமையில இருக்கிறது இடையூறா இருக்கும், கடமையில ஈடுபடக்கூடாதுன்னு கருதுற சந்தர்ப்பத்துல அவரை வேறு இடத்துக்கு இடமாற்றம் செய்ய வேணும். அப்படி இடமாற்றம் செய்கிறதும் பொருத்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அல்லது வேறு அந்த அந்த அமைச்சுக்களையோ திணைக்களத்துக்குள்ள இருக்கிற வேறு எங்கேயோ அலுவலகங்களுக்கு இணைக்கிறது பொருத்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவரை கட்டாய லீவுல வைக்கப்பட வேணும். அப்ப பணித்தடைக்கும் கட்டாய லீவுக்கும் என்ன வித்தியாசம்? சரிதானே, பணித்தடை என்றது அவர் பணிக்கு வர இயலாது, கட்டாய லீவ் வேணாலும் பணிக்கு வர இயலாது, கட்டாயமா லீவ்ல நிக்கணும் அவர்கிட்ட. அவற்ற விருப்பத்தின்படி லீவுன்றது சலுகையா இருக்குது, ஆனா இது கட்டாயமா லீவ்லயே நில்லுங்கன்னு சொல்றது. அப்ப பணித்தடைக்கும் கட்டாய லீவுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி சொன்னால், பணித்தடை என்று சொல்லி சொன்னால் அவருக்கு ஒன்றில் சம்பளம் கிடைக்காது அல்லது அரை சம்பளம் தான் கிடைக்கும். ஆனா கட்டாய லீவ் என்றால் அவருக்கு முழு சம்பளமுமே கிடைக்கும். லீவு தானே, அந்த லீவும் அவற்ற வளமையான லீவுல சீர் செய்யப்படும். சீர் செய்யப்பட்டு எஞ்சினது எதுவும் இருந்தா கூடுதலாக கனகாலத்துக்கு நிப்பாட்டினால் அவற்றை லீவு சீர் செய்யப்படும். பழமையான லீவுன்றது அந்த வருடத்துக்குரிய போன வருடத்துக்குரிய, அதாவது சம்பாதித்த லீவு அந்த வருடத்துக்குரிய அல்லது போன வருடத்துக்குரிய திரண்ட லீவு, சரிதானே, ஓய்வு லீவுகளை தான் அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை சீர் செய்து மீதி காலம் விசேட லீவா தான் கருதப்படும், சரிதானே. ஆனா முழு காலத்துக்கும் அவர் கட்டாய லீவ்ல நிற்கிற காலத்துக்கு அவருக்கு சம்பளம் வழங்கப்படும். அதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். பணித்தடை என்றால் என்ன, கட்டாய லீவ் என்றால் என்ன என்றதை பார்த்துக்கொள்ளுங்க. போதிய சாட்சியங்கள் இன்றி ஒரு ஆள் பணித்தடை செய்யப்பட்டால் அவர் பின்னர் குற்றவாளியா இல்லை என்று முடிவாகி விடுவிக்கப்பட்டால் எல்லா காலத்துக்கும் அவருக்கு சம்பளம் கொடுக்கணும், முழு சம்பளமும் நிலுவையோட கொடுக்கணும். குற்றவாளி என்றா தானே ஒழுக்காட்டு அதிகாரி கொடுக்கறதா கொடுக்கற இல்லையா ஒரு வீதத்தை கொடுக்கறதான்னு சொன்னாங்க. ஆனா குற்றவாளி இல்லை என்றால் கொடுத்துத்தானே ஆகணும் சம்பளம். அப்ப எனவே பணித்தடை செய்யற அலுவலர், பணித்தடை செய்யற அதிகாரி அது தொடர்பாக கவனம் செலுத்தணும். அப்ப போதிய ஆதாரங்கள் இருக்குதா, இல்லாட்டி சும்மா பணித்தடை செய்து விட்டால் அவர்கிட்ட வேலையும் அந்த காலத்துல சேவிக்கல, ஆனா முழு சம்பளமும் கொடுக்கணும். அப்ப அதை கருத்துல கொண்டுதான் பணித்தடை செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். பணித்தடை செய்யறதுக்கு முன்னர் அதை கவனிச்சு பார்க்கணும், சரிதானே. அவர் குற்றவாளியா காணப்படாட்டி முழு சம்பளமும் கொடுக்க வேண்டி வரும். இடைநிறுத்தப்பட்ட ஒருவர், இடைநிறுத்தப்பட்ட அலுவலர் வேலை நீக்கம் செய்யப்பட்டார், அதாவது வேலை நீக்கம் பண்றது அவர் இனி சேவையிலேயே இருக்கக்கூடாதுதானே, வேலை நீக்கம் செய்யும். அப்ப வேலை நீக்கம் செய்யப்பட்டால் எந்த விதமான நிலுவைகளும் கொடுக்கலாது, சரிதானே. அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தாங்க வேலை நீக்கத்தை விட குறைந்த தண்டனை கொடுத்தா தானே ஒழுக்காட்டு கட்டளையில இதை சொல்ல வேணும் சொல்லி முழுவதையும் கொடுக்கிறதா அல்லது ஒரு பகுதியை கொடுக்கிறதாண்டு. ஆனா சேவை நீக்கம் செய்யப்பட்டால் எந்த விதமான நிலுவையும் அவருக்கு வழங்கப்பட மாட்டாது. குற்றவாளி என்ற அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டால் எல்லா நிலுவையும் திருப்பி அவருக்கு கொடுக்கணும், சரிதானே. இதுதான் இடைநிறுத்தல் தொடர்பான சம்பளம் தெரிஞ்சிருந்தா சரி, இடைநிறுத்தல் சரியா. அப்ப அது ஒரு தனித்தலையங்கமா பாருங்க. தற்காலிக அமைய பணியாளர் என்றால் பொதுவாக இடைநிறுத்தம் செய்கிறது இல்லை. ஏனென்றால் அவையில நாங்கள் அவையின் சேவையை தற்காலிகாக்கள் தானே சேவையை முடிவுறுத்தி போட்டு பிறகு விசாரணையில அவர் குற்றவாளி இல்லைன்னா திருப்பி எடுக்கலாம். மற்றபடி அவரை நாங்கள் இடைநிறுத்த வேண்டிய தேவைப்பாடு இல்லை. ஆனால் சில நேரங்கள்ல அவரை வேலையில வச்சிருக்க வேணும், அவர் மீது கட்டுப்பாட்டை வச்சிருக்க வேணும் என்று ஒரு விசேடமான ஒரு சூழ்நிலை இருந்தா தானே அவரை வெளியில விட்டு அவர் அப்படியே போயிடுவார், இனி பொதுமக்களா போயிடுவார். அவர் மீது ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருக்க வேணும் என்று விரும்பினால் அது அவரை வேலை நீக்கம் செய்து விட்டோம் என்றால் அந்த கட்டுப்பாடு இருக்காது என்று கருதினால் தாவண பணிப்பாளர் ஆலோசனை புறப்பட வேணும். மற்றும்படி தற்காலிக அமைய பணியாளர் எல்லாம் அவைகளுக்கு எதிராக ஏதாவது விசாரணை செய்யறால் அவையில நிப்பாட்டிடும். பிறகு அவை குற்றவாளி இல்லைன்னா திருப்பி வேலைக்கு எடுக்கலாமே தவிர இந்த இடைநிறுத்தல் என்றதெல்லாம் இல்லை. அப்படி செய்ய வேணும் என்றால் தாவண பணிப்பாளர்கிட்ட ஆலோசனை புறப்பட வேணும், சரிதானே. அடுத்த பாருங்க மீள பணியில் அமர்த்துதல். மீள பதவியில பணியில் அமர்த்துறது என்று சொல்றது ஏற்கனவே அரசு சேவையை ஏதோ ஒரு வகையில முடிவுறுத்திட்டார், சரிதானே. ஏதோ ஒரு வகையில அரசு சேவையை முடிவுறுத்தின ஒரு ஆள் திருப்பி வேலைக்கு வாரது. அப்ப அப்படியான சந்தர்ப்பம் தொடர்பாக தான் இதுல சொல்லப்பட்டிருக்குது. முன்னைய சேவையானது பதவி விலகல், பதவி விலகி முடிவுறுத்தலாம் தானே. இப்ப பதவி விலகி போயிருந்தால் அல்லது தகுதிகான் கால நியமிப்பின்ற முடிவுறுக, தகுதிகான் கால நியமனத்தை முடிவுறுத்தினது என்று அவர் தகமையில பூர்த்தி செய்யாதபடியா, பதவி நீக்கம் அல்லது பதவி நீங்குதல்
சரியா, வினைத்திறமையின்மை அல்லது நடத்தை காரணமாக சேவை முடிவுறுத்தல். அப்படி ஏதாவது காரணத்தால சேவை முடிவுறுத்தப்பட்டிருந்தால் பின்னர் மீள வேலைக்கு அமர்த்தப்பட்டாலும் முன்னைய சேவைக்கான எந்த நன்மையும் பெறுவதற்கு உரித்து கிடையாது. சரிதானே, மீள வேலைக்கு அமர்த்த இல்லாத இதுல சொல்லப்பட்ட கணக்கே இல்லை. ஆனால் மீள வேலைக்கு அமர்த்தப்பட்டாலும் கூட சரிதானே, திருப்பி அவருக்கு ஒரு அரசாங்க வேலையை கொடுத்தாலும் கூட முன்னைய சேவைக்குரிய எந்த நலனும் கிடைக்காது. தானே, அப்ப புதிதாக அரச சேவைக்கு வந்தா இதுல இருந்துதான் அந்த சேவை காலம் எல்லாத்தையும் கணிப்பீடு செய்ய வேண்டுமே தவிர முன்னைய சேவைக்குரிய எந்த நலனும் அவருக்கு கிடைக்காது. அதுக்குரிய உரிமை இல்லை. அரசு சேவையில புதிய பதவியை பெறுவதற்காக முன்னைய பதவியில் இருந்து விடுவிக்கப்படும் அலுவலர் வேதனையற்ற அனுகூலத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு புதிய அரசு சேவையில புதிய பதவி ஒன்றை பெற்றுக்கொள்றதுக்காக முன்னைய பதவியிலிருந்து ஒரு ஆள் விடுவிக்கப்பட்டால், சரியா, இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப விடுவிக்கப்படுற என்றால் இப்ப நீங்கள் ஒரு பதவியிலிருந்து இன்னொரு பதவிக்கு அரசு சேவைக்குள்ளே போறீங்க. அப்ப முறைப்படி நியமன அதிகாரிகிட்ட கேட்டு விடுவிப்பு எடுத்துக்கொண்டு அந்த பதவிக்கு போறதுக்கு அப்படி விடுவிக்கப்படலாம். அது அரசு சேவான குழு நடைமுறை விதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. எனவே அப்படி விடுவிக்க போனால் அவருக்கு வேதனையற்ற அனுகூலத்தை வழங்கலாம். அடுத்த ஒரு விஷயம் வந்து இந்த வேதனையற்ற அனுகூலம். சரியா, அடுத்த கொஞ்சம் விளங்காத விஷயம் சொல்றது வேதனை. இந்த அத்தியாயம் தான் 7வது அத்தியாயம் தான் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றது. கொஞ்சம் அப்ப வேதனையற்ற அனுகூலம் என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப வேதனையற்ற அனுகூலம்னா என்னன்னு பார்ப்போம். அது இன்றைக்கு பார்க்க வேண்டாம், இன்னொரு வகுப்புல பார்ப்போம். அப்ப வேதனையற்ற அனுகூலம்ன்றது ஏற்கனவே அரசு சேவையில இருந்தோரால் இன்னொரு அரசு சேவைக்கு போயிருக்குல்ல, அங்க தொடக்கத்துல தானே வைக்க வேணும். அவர் ஒரு புதிய பதவிக்கு போனால் தொடக்கத்துல தானே வைக்க வேணும். ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா இருந்து ஒரு ஆசிரியரா போனால் அதுன்ற தொடக்கத்துல வைக்கணும். ஆனா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஆசிரியர்களுடைய சம்பளம் இதை விட கூட என்றால் தொடக்கத்துல வைக்கிறதால சிலருக்கு பாதிப்பு. ஆனால் அவர் சில நேரம் அங்கத்தைய தொடக்கத்தை விட கூடுதல் சம்பளம் எடுத்துக்கொண்டிருந்தால் அவர் அரசு சேவையிலால் முந்தையும் இருந்தவர். அப்ப திருப்பி இன்னொரு பதவிக்கு போகல அவருக்கு சம்பளம் குறையும். அப்ப அதை கருத்துல கொண்டு அவற்றை முன்னைய சேவையை கருத்துல கொண்டு அவருக்கு ஒரு சில படிநிலைகளை அங்க கொடுக்கறதுக்கு தீர்மானிக்கிறதா இந்த வேதனையற்ற அனுகூலம். சரிதானே, இப்ப ஏற்கனவே கூட சம்பளம் எடுத்துருந்தால் போற புதிய பதவியிலையும் வந்து ஒரு சில படியேற்றங்களை கொடுக்கிறது என்றதான் வேதனையற்ற அனுகூலம். அதை எப்படி கொடுக்கலாம், என்ன மாதிரி அதை கணிப்பீடு செய்யறது போன்ற விடயங்கள் எங்களுக்கு போட்டி பரீட்சைன்றது இதுல தெரியும். நாங்கள் ஈவிக்கு பாக்கைகள் எல்லாம் வேதனையேற்றத்துக்கு கணிக்கப்படாத காலம், வேதனையற்ற அனுகூலம் என்றால் என்னன்றதோட அதை விட்டுருவோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் அதை இப்படியா பார்க்க வேண்டியிருக்கும். நாங்கள் அது பார்ப்போம். சரியா, அப்ப வேதனையற்ற அனுகூலம் என்றது அதுதான். அப்ப அப்படி புதிய பதவியை பெறுவதற்காக முன்னைய பதவியிலிருந்து முறைப்படி விடுவிக்கப்படுற அலுவலருக்கு வேதனையற்ற அனுகூலத்தை கொடுக்கலாம். விடுவிக்கப்பட்டு போனால் அவர் முன்னர் ஆற்றிய சேவையை கருத்துல கொண்டு சில நிபந்தனைகளோட வேதனையற்ற அனுகூலம் தொடர்பான நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகளுக்கு அமைய அவர் வேதனையற்ற அனுகூலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து ஓய்வு பெற்ற அரசாங்க அலுவலர்களை மீள சேவைக்கு அமர்த்துறது. சரிதானே, ஓய்வு பெற்ற அரசாங்க அலுவலர்களை மீள சேவையில ஈடுபடுத்துறது தொடர்பாக 3/2018 சுற்றுலத்துக்கு அமையத்தான் இப்ப கொடுப்பனவுகள் வழங்கப்படுது. அப்ப இதெல்லாம் நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. எங்களுக்கு பெரிய அளவுல அவ்வளவும் தேவையில்லை. ஆனால் அவர்களுக்குரிய கொடுப்பனவுகள் தொடர்பாக சில விடயங்கள் கடந்த காலத்துல அது வினாக்கள் வந்திருக்குது. அப்ப பொதுவாக இந்த 3/2018 என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் இயன்ற வரைக்கும் அப்படியான ஆட்களை மீள நியமிக்க கூடாதுன்னு தான் சொல்லுது. சரிதானே, இரண்டால் அது வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் பாதிக்கும். அப்ப இயன்ற வரைக்கும் அரசாங்க கொள்கையின்படி மீள் நியமனம் ஓய்வு பெற்றவர்களை மீள சேவையில ஈடுபடுத்துறத தவிர்த்து கொள்ள வேண்டும் சொல்லப்படுது. ஆனால் சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள்ல மட்டும் விசேடமாக ஒரு குறுகிய காலத்துக்கு மீள சேவையில் அமர்த்தலாம் என்றதான் அரசாங்கத்துடைய கொள்கையா இருக்குது. அப்ப பொதுவாக என்ன செய்யணும், அமைச்சுகளின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் அல்ல நிறுவன தலைவர்கள் தங்களுடைய மனித வள தேவைப்பாடுகளை இனங்க காண்றதுக்கு எல்லா தகவல்களையும் தயாராகி வச்சுக்கொள்ள வேணும். அப்ப யார் யார் இப்ப ஓய்வு பெறுவினம், இப்ப பதவி உயரலைக்கும், இதால வெற்றிடம் பெறும் என்ற எல்லா தகவலையும் வச்சிருக்கோம். அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி அந்த தகவல்களுக்கு ஏற்ற மாதிரி புதியவர்களை நியமிக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க முடியும். அல்லது அந்த வரப்போற தங்களது திணைக்களத்துல வரப்போற வெற்றிடத்துக்கு இப்ப அடுத்த வருஷம் வரும்னு தெரிஞ்சால் அதை எப்படி நிரப்பலாம்ன்றதை இப்ப இருந்து யோசிக்கணும். அதுக்காக ஒரு தகவல்களை வச்சிருக்கணும்னு சொல்லப்படுது. திடீரெண்டு வெற்றிடம் வந்துட்டு சொல்லி ஒரு ஆளர் எம்ப்ளாய்மெண்ட் கேட்கக்கூடாது என்றதான் அதனுடைய கருத்து. தகுந்த அலுவலர் ஒருவரை இனங்காண முடியாமல் போகும்போது மாத்திரம் இந்த மீள் நியமனம் செய்யலாம். கீழ் குறிப்பிடப்பட்ட செயல்முறைகளை செய்யலாம். 60 வயதை கடந்து ஓய்வு பெற்ற
ஒருவர் அரசு சேவையின் பதவி ஒன்றுல சரி 60 வயதை கடந்து ஓய்வு பெறுநர் ஒருவர் அரசு சேவையில் அங்கீகரிக்கப்பட்ட பதவி ஒன்றுல பொதுவாக சேவையில் அமர்த்தப்படுறது இல்லை. அதான் அரசாங்கத்துல கொள்கை. ஆனாலும் அலுவலர் ஒருவரை நியமிக்கிறது அல்லது பதில் கடமை போன்ற மாற்று செயற்பாடுகளின் மூலம் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாம போனார். சரியா, புதுசா ஒரு அலுவலர்களை ஆட்சேர்க்கிறதோ அல்லது சில நேரம் இருக்கிற அலுவலர்களுக்கு பதில் கடமை ஒழுங்குல அந்த கடமைகளை நிறைவேற்றுறது என்ற செயற்பாடுகளை தான் பின்பற்ற வேணும், அதுதான் முன்னுரிமை கொடுக்க வேணும். அப்படி முடியாத சந்தர்ப்பத்துல அத்தியாவசியமான பதவிகளுக்கு மட்டும் குறித்த அமைச்சு செயலாளர்கிட்ட தனிப்பட்ட பரிந்துரையின் பேர்ல சரியா மேல் நியமனத்துக்கு பாருங்க எவ்வளவு நிபந்தனை உண்டு. இப்ப ஒரு மேல் நியமனம் செய்யலாம் ஓய்வு பெற்ற ஒரு ஆளை குறித்த அமைச்சு செயலாளர்கிட்ட தனிப்பட்ட பரிந்துரையின் பேர்ல ஓய்வு பெற்ற அலுவலர் ஒருவரை ஆக கூடினது 12 மாதம் என்ற வரையறைகளை உரிய அதிகாரி நியமனம் செய்யலாம். சரிதானே. அமைச்சின் கீழ் உள்ளடக்கப்படாத திணைக்களம் தொடர்பில் திணைக்கள தலைவர் தனிப்பட்ட முறையில இதை இப்ப செயலாளர் அமைச்சின் கீழ் வராத ஒரு திணைக்களம் என்றால் செயலாளர் இருக்க மாட்டாரானே. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல திணைக்கள தலைவர் தான் அதை முடிவெடுக்க வேணும். அப்ப மிக அவசரம் முக்கியமான சூழ்நிலையில வேற மாற்று வழி இல்லாத சந்தர்ப்பத்துல ஆக கூடினது 12 மணித்தியாலம் என்ற வரையறையில செயலாளருடைய தனிப்பட்ட முடிவு தனிப்பட்ட சிபாரிசுல தான் நியமன அதிகாரி இப்படியான நியமனங்களை செய்யலாம். சரிதானே. செயலாளர் அமைச்சின் கீழ் வராத திணைக்களம் என்றால் திணைக்கள தலைவர் அந்த சிபாரிசு செய்யலாம். இதில் சொல்லப்பட்ட அவ மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவுல தான் இது செய்யப்பட வேணும். எந்த காரணத்தை கொண்டும் 67 வயதை பூர்த்தி செய்த எந்த ஒரு நபரையும் அரசு சேவையில் அங்கீகரிக்கப்பட்ட பதவியில நியமனம் செய்யலாது. 67 வயதை பூர்த்தி செய்த யாரையும் 67க்கு பிறகு மீள் நியமனம் செய்யலாது. இந்த வயதுகள் வரைக்கும் அதுகளை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சிருங்க, என்ற வினாக்களாக உருவாக முடியும். ஓய்வு பெற்றவர் ஒருவர் மீள சேவையில் அமர்த்தப்படும் காலப்பகுதிக்குள்ள திணைக்கள தலைவரால் பொருத்தமான பதில் அலுவலர் ஒருவர் இனங்காணப்பட்டு அந்த 12 மாதம் தான் நியமிக்கிறோம், அதுக்கிடையில இனங்காணப்பட்டு அவரை சரியான முறையில பயிற்றுவிக்கிறதுக்கான பொறுப்புகள் எல்லாம் இவர்கிட்ட கொடுக்க வேணும். ஏனென்றால் திருப்பி அதை நீடிக்காம அந்த 12 மாதத்துக்குள்ளேயே புதிய அலுவலரால் அந்த பதவி கொண்டு வரதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேணும் என்று தான் சொல்லியிருக்காரு. சும்மா மேலோட்டம் விளையங்களுங்க இதெல்லாம் தேவையில்லை. இந்த இலக்கங்கள் அதுகள் வர்றது வயது அதுகளை சும்மா அமைச்சிருங்க. மீள சேவையில் அமர்த்தப்படும் போது பதவி ஒன்றுக்கு நியமிக்கப்படும் போது பின்வருமாறு வேதனம் வழங்கும். வேதனம் எப்படி வழங்குறது? சரிதானே. மீளக்கூடிய வந்து வாராளுக்கு வேதனம் எப்படி வழங்குறது? அரசு சேவையில் ஓய்வு பெற்ற அலுவலரால் சேவை இடையறந்து அல்லது இடையறாது. இடையறந்து அல்லது இடையறாதுன்னா என்ன? அவர் ஓய்வு பெற்று இன்றைக்கு ஓய்வு பெறாருன்னா நாளையில இருந்து ரீஎம்ப்ளாய்மெண்ட் என்ற இடையற இல்லை, அல்லது அவர் போன வருஷம் போயிட்டார் பென்ஷன்ல இப்ப திருப்பி அவரை கூப்பிடுறோம். அப்ப அது கொஞ்சம் காலம் விட்டு என்றதான் அதன் கருத்து. இடையறந்து அல்லது இடையறாது தாம் முன்னர் வகித்த பதவியிலேயே மீண்டும் சேவையில் ஈடுபட்டார். அப்ப இப்ப அவர் முதல் இருந்த அதே பதவியில தான் திருப்பியும் சேவைக்கு வர, கொஞ்சம் காலம் விட்டோ அல்லது தொடர்ச்சியாவோ அதே பதவியில சேவையில் ஈடுபட்டால் அவர் அரசு சேவையில இறுதியாக பெற்ற மாதாந்த சம்பளம் அவருக்கு கொடுக்கும். சரியாக, இறுதியாக பெற்ற மாதாந்த சம்பளத்தை கொடுக்கிறது. அது என்ன, அதே பதவியில வந்தார். அவர் ஓய்வு பெறும் சந்தர்ப்பத்துல உரித்தா இருந்த சம்பள அளவு திட்டத்தை பார்க்க உயர்ந்த சம்பள அளவு திட்டத்துடைய மற்றொரு பதவியில மீண்டும் சேவையில சேர்ந்தார். சரிதானே. அவர் இருந்த பதவியை விட ஒரு உயர்ந்த பதவியில சேர்ந்தார். இது அதே பதவியில சேர்ந்தால் இது உயர்ந்த பதவியில சேர்ந்தார். அவர் உயர்ந்த பதவியில சேர்ந்தால் அவர் அரசு சேவையில இறுதியாக பெற்ற மாதாந்த சம்பளம் அல்லது மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த பதவியின் தொடக்க சம்பளம் ஆகிய ரெண்டுல எது கூடினதோ அது அவருக்கு வழங்கப்படும். உயர்ந்த பதவி என்ற சில நேரம் தொடக்க சம்பளம் கூடவா இருக்கலாம் தானே, எனவே கூடினது வழங்கப்படும். சரிதானே. அடுத்து பாருங்க, 3வது சந்தர்ப்பம். ஓய்வு பெறும் சந்தர்ப்பத்துல உறுத்தா இருந்த சம்பள அளவு திட்டத்தை பார்க்க குறைந்த சம்பள அளவு திட்டத்துல மற்றொரு பதவியில மீண்டும் வேலைக்கு சேருவரா இருந்தால் அவருக்கு அரசு சேவையில இறுதியாக பெற்ற மாதாந்த சம்பளம் அல்லது புதிய பதவிக்குரிய சம்பள அளவு திட்டத்தின் நேரொத்த படிநிலை. நேரொத்த படிநிலைன்றது உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் எத்தனை இன்கிரிமெண்ட் அங்க எடுத்திருக்கிறாரோ முதல் சேவையில இருக்கீங்களா, அப்ப இந்த படிநிலையில அத்தனை இன்கிரிமெண்ட் எடுத்தார். இப்ப அங்க 10வது ஸ்டெப்ல அவர் ஓய்வு போயிருந்தால் இங்க இந்த சம்பளத்தை அளவு திட்டத்தின் 10வது ஸ்டெப் என்ன ரெண்டு பாக்குறாரு. இந்த ரெண்டுல எது குறைஞ்சதோ அதைத்தான் கொடுக்கணும். இரண்ட குறைஞ்ச பதவிக்கு எல்லாம் வர. அப்ப அவர் சில நேரம் உயர்ந்த பதவியில இருந்து கூடின சம்பளம் எடுத்திருப்பார். அப்ப அப்படி சம்பளத்தை கொடுத்து இப்படி குறைஞ்ச பதவிக்கு ஆளை ஈடுபடுத்த தேவையில்லை. அப்ப 3 விதமா பார்க்கணும். இப்படி 3 விதமா வரையில எங்களுக்கு நிச்சயமா இந்த 3ஐயும் பார்க்க கன்ஃபியூஸ் ஆகும்.
அப்ப கண்டிப்பா என்ன செய்யணும், முதலாவது என்ன யோசிக்கணும். முதலாவது என்ன, அதே பதவிக்கு வந்தார், அதே சம்பளம். இரண்டாவது என்ன, அவர் செய்ததை விட உயர்ந்த பதவிக்கு போனார். சரிதானே? அப்ப அவர் செய்ததை விட உயர்ந்த பதவிக்கு போனால் அப்ப அவர் எடுத்த சம்பளத்தை விட பெரிய ஒரு பதவியின் வேலை தான். அப்ப അതിന്റെ தொடக்க சம்பளம் அல்லது அவர் எடுத்த சம்பளம் ரெண்டுல எது கூடினதோ அது. இரண்டு அவர் ஆக குறைஞ்ச சம்பளம் தான் முந்தி எடுத்திருந்தார் என்றால் இப்போ ஒரு உயர்ந்த பதவிக்கு அவரை நியமிக்கிறோம் என்றால் അതിന്റെ தொடக்கம் சில நேரம் கூடவே இருக்கலாம். எனவே கூடிய சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா மேம்பட்ட வேலையில செய்யறாரு. உயர்ந்த பதவி என்றால் என்ன, அவருடைய பொறுப்புகள் கூட என்றுதானே. எனவே கூடிய சம்பளத்தை கொடுக்கணும். குறைந்த பதவிக்கு வந்தார் என்றால் அவர் எடுக்கிற சம்பளம் கூட, எடுத்த சம்பளம் கூட வேற வேண்டாம், உயர்ந்த பதவியிலிருந்து எடுத்திருக்காரு, இப்ப குறைந்த பதவிக்கு வர. எனவே அவர் கடைசியா பெற்ற சம்பளம் அல்லது அதே படிநிலைக்கு இந்த பதவியின் சம்பள அளவு திட்டத்துல சம்பளம் கொடுத்தா எது, அதுல குறைந்தது. இப்படி விளங்கிக்கிட்டீங்கன்னா நியாயப்பாட்டோட தர்க்க ரீதியா சரியா தானே இருக்குது. சரியா இருக்கோ இல்லையோன்றதுங்களுக்கு தேவையில்லை, சரியா இருக்குது என்று உங்களுக்கு மனதுக்கு தோணா அப்படியே ஞாபகத்துல நின்றும். ஓ ரைட், ஓகே, இப்படித்தான் வருது. சரி, அப்படி டிஸ்கஸ் பண்ணி நீங்க பார்த்து குறிச்சிக்கண்டா சரி. அப்ப நேரொத்த சம்பள படிநிலைன்றது ஓய்வு பெறும் சந்தர்ப்பத்துல வாய்த்த பதவிக்குரிய சம்பள அளவு திட்டத்துல உழைத்து பெற்றிருந்த வேதனையற்ற எண்ணிக்கைக்கு நேரொத்துதான இந்த புதிய இப்ப நியமிக்கப்பட்டிருக்கிற சம்பளத்துல அதே படிநிலையில இருக்கிற சம்பளம், அதான் நேரொத்த படிநிலை. அதான் சொன்னேன். சரிதானே? கட்டாய ஓய்வு பெறும் வயது அடைய முன்னர் ஓய்வு பெற்றவரால் மீள சேவையில் அமர்த்துறதா இருந்தால், அதாவது 60க்கு முன்னர் 55 வயதுல இருந்து ஓய்வு பெறலாம் தானே, அப்படி ஓய்வு பெற்றவரை மீள சேவையில் அமர்த்துறதா அவர் கட்டாயமாக ஓய்வு பெற வேண்டிய வயதை அடையும் திகதி, அதாவது 60 வயது என்றால் 60 வயது அடையும் திகதி அல்லது இந்த ஒப்பந்தம் முடிவுறுத்துற காலம், ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறோம் இவர் வேலையில் இருக்கிற காலம், அவ்வளவு காலத்துக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட மாட்டாது, ஓய்வூதியம் நிறுத்தி வைக்கப்படும். ஆனா 60 வயதுக்கு பிறகு வந்தவருக்கு அவருக்கு ஓய்வூதியம் கிடைச்சு கொண்டிருக்கும். 60 வயதுக்கு பிறகு போனவருக்கு ஆனால் இந்த பேசிக் சம்பளமும் கிடைக்கும். அத்தனை பார்த்தாங்க. ஆனால் 60க்கு உள்ள போனவர் என்றால் 60 வயது வரைக்கும் ஓய்வூதியத்தை நிப்பாட்டி வைப்பாங்க. இங்க சம்பளம் கொடுக்கணும் தானே, அல்லது அவர் அந்த சேவையில் இருக்க மட்டும் ஓய்வூதியத்தை நிப்பாட்டி வைக்கணும், ஓய்வூதியம் கிடைக்காது. சில நேரம் இப்ப 59 வயதுல ஒரு ஆளுக்கு ஒரு வருஷம் ரீஎம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சா 60 வயது வரைக்கும் ஓய்வூதியம் கிடைக்காது. 60 வயது எப்போ வருதோ அதுல இருந்து அவருக்கு ஓய்வூதியம் கிடைக்கும், சம்பளமும் கிடைக்கும். சரிதானே? அதான் இதுல சொன்னதுன்ற கருத்து. இப்போ வாட்சி பாத்தீங்கன்னா வழங்கும். இறுதியாக பெறப்பட்ட சம்பளம் என கருதப்படுவது அலுவலர் ஓய்வு பெறும் சந்தர்ப்பத்தில் பெற்றுக்கொண்டிருந்த சம்பளம். சரியா? அப்ப இறுதியா பெற்ற சம்பளம்ன்றது அவர் ஓய்வு பெறைக்குள்ள பெற்றுக்கொண்டிருந்த சம்பளமே தவிர சம்பாதித்த படியேற்றத்தை சேர்த்தது இல்லை. நான் உங்களுக்கு சம்பாதித்த படியேற்றம் சேர்த்து கால்குலேட் பண்ணப்படும். அப்ப சம்பாதித்த படியேற்றத்தை இந்த இதுக்கு பாக்கைக்குள்ள எடுக்கிறது இல்லை. அதான் இறுதி வேதனையற்ற தேதியிலிருந்து ஓய்வு பெறும் தேதி வரை வேதனையற்றத்தில் உழைத்து பெற்றுக்கொண்ட பங்கை உள்ளடக்கி அவர் கடைசியா பெற்ற வேதனை. ஆனா பென்ஷனுக்கு அப்படி கால்குலேட் பண்றது. அதுக்காக அவர் இறுதியா பெற்ற வேதனையேற்றம் பண்றது வேதனம் பண்றது அது அப்படி கருதுறது இல்லை. சரிதானே? அலுவலரால் ஓய்வு பெறும் சந்தர்ப்பத்தில் பெற்றுக்கொண்டிருந்த சம்பள அளவு திட்டம் மீளமைக்கப்பட்டிருந்தால் அவர் மீளச்சேமையில் ஈடுபடும் போது அவரது மாதாந்த கொடுப்பனவானது திருத்தப்பட்ட சம்பள அளவு திட்டத்தின் நேரத்த படிநிலைக்கமே வழங்கப்பட வேணும். இதை நண்டு விளங்கினீங்கன்னா சரி. அவர் போய்களை இப்ப ஒரு நான் 2-3 வருஷம் ஆயிட்டு, உதாரணத்துக்கு 2024 ஒரு ஆள் பென்ஷன் போயிட்டு இருந்தால் 2024 அவர் MN2ல சம்பளம் எடுத்து கொண்டு எடுத்து ஏதோ ஒரு சம்பளத்துல அவர் பென்ஷன்ல போயிட்டார். இப்ப அவர் திருப்பி வாரார் என்றால் இப்ப MN2 வேற சம்பள அளவு திட்டம் இருக்குது. அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த சம்பள அளவு திட்டம் என்ன சம்பள மாற்றம் செய்தால் எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவருக்கு இப்ப வந்து போன வருஷம் அவர் போன சம்பளத்தை அவர் கொடுக்கல தானே. இப்ப நாங்க ஈடுபடுத்தினா இப்ப MN2க்கு இருக்கிற சம்பளத்தை தானே கொடுக்கணும். அப்ப அது அப்படி வேதனை மாற்றத்தை செய்தான், சம்பள மாற்றம் இருந்தால் அதை செய்து பார்த்துதான் அவர் இறுதியா பெற்ற சம்பளத்தை அவருக்கு கொடுக்க வேணும், அந்த கொடுப்பனவு. அதான் இதுல சொல்லியிருக்கு. அவர் மேல சேவையில் ஈடுபடுத்தம் போடும்போது அவரது மாந்த கொடுப்பனவானது திருத்தப்பட்ட சம்பள அளவு திட்டத்தின் நேரத்த படிநிலையில வழங்கப்பட வேணும். அவர் இப்ப 10வது படிநிலையில ஓய்வு பெற்றிருந்தால் இப்ப MN2க்கு இருக்கிற சம்பளத்தின 10வது படிநிலை என்ன, அதுலதான் சம்பளம் கொடுக்கணும். சரிதான், அதை வச்சுக்கொண்டுதான் பார்க்க வேணும். கட்டாய ஓய்வூதிய வயதை அடைந்த பின்னர் ஓய்வு பெற்ற அலுவலரால் கட்டாய ஓய்வு வயது வந்து ஓய்வு பெற்றவர்களால் மீள சேமையில் அமர்த்தப்பட்ட ஓய்வூதியம் நிறுத்தப்படாது. அதனை முதலே பார்த்தனாங்க, தொடர்ச்சியாக வழங்கப்படும். ஓய்வூதியத்தோட உரிய வாழ்க்கை செலவு படியும் கிடைக்கிறதோட மீள சேவையில் ஈடுபடுத்துதலின் கீழ் ஓய்வூதியத்துடன் உரித்தாம் வாழ்க்கை செலவு படியின் மீதி பகுதியை அவர் பெறும் மாதாந்த கொடுப்பனோட வழங்கலாம். 60 நாள் போட்டிருந்தீங்க, அடிப்படை சம்பளம் மட்டுமா கொடுக்கறது, படி கொடுக்குற இல்லையாண்டு, இதுதான் விட. சரிதானே? அப்ப திருப்பி வாங்கலாம்.
இன்னொரு விஷயம் விளங்குது இப்படி மெசேஜ்கள் போடல, அதுக்காக நான் ஊக்குவிக்கல, சிலர் கேள்விகள் கேட்கறது நல்ல விஷயம். ஆனால் இந்த டியூட்டர் நீங்க பார்க்கல என்ன பின்னைக்கு டியூட்ல இருக்கிறபடியே முன்னும் கேட்குறீங்க, அந்த நேரம் தோன்றது தானே. ஒருக்கா பாருங்க, அதுக்கு தான் முற்கூட்டிய டியூட்டர் அனுப்புறது. அளவுக்கு வாட்சி வச்சிங்கன்னா இதுல நான் கதை கேட்கல விளங்கு. அல்லது சில நேரம் போரிங்கா தான் இருக்கும், அடையிற இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, திருப்பி கதைக்கிற மாட்டேன், ஆனால் திருப்பி கேட்டுக்கொண்டு கேட்கல, அது அப்படியே மனதுல பதியும். சரிதானே. அப்ப வாழ்க்கை செலவு படியில அவர் ஓய்வூதியத்தோட ஒரு வாழ்க்கை செலவு படி கிடைக்கும். அப்ப அதுல இப்ப எங்களுக்கு 17,800 ரூபாய் வாழ்க்கை செலவு படி என்றால் அதுல இருந்து ஓய்வூதியம் கிடைக்கிறது போக மிச்சம். சரிதானே. சார் அந்த கட்டாய ஓய்வு வரும் வயது அடைய முன்னர் ஓய்வு பெற்று மீள சேவையில் ஈடுபடுத்துகிற அலுவலர்களுக்கும் திருத்தப்பட்ட வாழ்க்கை செலவுப்படியை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்களுக்கும் வாழ்க்கை செலவுப்படி கொடுக்கலாம். அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்றதன் பின்னர் நிரந்தர அல்லது தற்காலிக பதவி ஒன்றுக்கு நியமிக்கப்படும் அனைத்து நபர்களுக்கும் எந்த பதவிக்கு என்ன இது ஏற்புடையதாகும். இதுக்கு மேல எங்களுக்கு இதுல கணக்கு தேவையில்லை. சரிதானே. அப்ப அவை கொடுக்குற சம்பளம் மற்றது சில விடயங்களை பார்த்துக்கலாங்க. இதுக்குள்ள வினா வரலாம். என்னென்ன வினாக்கள் இப்ப நீங்க இந்த இதோண்ட வாசிச்சாலும் இந்த ஸ்லைட்ல இருந்து என்ன வினா வரலாம் ரெண்டதை பார்த்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் யோசிச்சு ஒரு டைம் எடுத்து போனீங்க என்றால் ஈஸியா உங்களுக்கு அங்க பார்க்கல எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வினாவா இருக்கும். சரியா. ஏனண்டா நீங்க வினாக்களை வித்தறிந்து பார்த்துருக்கீங்க சார். அந்த 3/2018 அந்த வாழ்க்கை செலவுப்படிக்கு மீதி அரைவாசி படியேண்டு இருக்கு சார். அரைவாசி என்றது ஒரு சரி இன்றைக்கு என்னென்றால் அந்த அந்த ஒரு இடத்துல நிக்கிறபடியே அந்த பொக்ஸை கொண்டு இல்லை, அதில் சவுண்ட் கொஞ்சம் கிளியர் இல்ல கிடக்கு. சொல்லுங்க இருக்கா. அந்த 3/2018 அந்த வாழ்க்கை செலவுப்படி சார் ஓய்வூதியத்துல பெறுற வாழ்க்கை செலவுப்படியில் மிகுதி அரைவாசி பகுதியை வழங்கலாம்னு அந்த சர்க்குலர்ல மென்ஷன் பண்ணி. மிகுதி அரைவாசி என்றால் அந்த சர்க்குலர் வரைக்குள்ள அரைவாசி வாழ்க்கை செலவுப்படி இதுல இருந்தது. அது ஒரு குழப்பம் ஒன்று இருந்தது அந்த அந்த சர்க்குலர் வந்த நேரமே. ஆனா உண்மையா அது சரியா அரைவாசி இல்லை. இப்ப வளமையா என்ன செய்தோம் என்றால் ஸ்டாஃபு கொடுக்குற வாழ்க்கை செலவுப்படின்ற அரைவாசி பென்ஷனியர்ஸுக்கு வந்தது. ஆனால் அதுல அந்த அந்த டைம்ல வாழ்க்கைகளும் வேறு கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. அந்த அரைவாசி என்ற அந்த சொற்பதம் ஒரு மயக்கமா தான் இருந்தது. இது ஒரு பிரச்சனைக்கு அது பார்த்தனாங்க. அப்படி ஒரு சொற்பதம் தான் இருந்தது. அதனால் மீதி என்று தான் நடுக்க வேணும் என்று கருதுறேன். ஆனால் அதுல அந்த சொற்பம் தான் அந்த தமிழ்ல பாதிக்கப்பட்டிருந்தா நாங்கள் அது சிங்களம் பார்க்கணும். சிங்களத்திலேயும் அப்படித்தான் ஏதோ இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம். அது சம்பந்தமா ஏதோ ஒன்று நாங்கள் பார்த்தது. அந்த வசனம் தான் இருக்குது. மீதி அரைவாசி என்றால் மீதி பகுதி என்று தான் நாங்கள் எடுக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட அரைவாசி தான் அவையில கொடுத்து கொண்டு வாரது. அதுல அந்த அந்த வருஷத்துல அது என்ன அந்த படிப்படியா கூட்டின அந்த சர்க்குலர் வரைக்குள்ள அந்த 2000 ஏதோ ஒரு படிப்படியா கூட்டினதுல அது கொஞ்சம் அமௌண்ட் வித்தியாசப்பட்டது. இப்ப என்ன மாதிரி இருக்குன்ற பார்த்தோம்னா சரி பார்ப்போம். சரி. அது படிவ நிரப்புற சம்பந்தமா இதெல்லாம் அவ்வளவு தேவைப்படாது. சும்மா வாசிக்கொள்ளுங்க. தேவைப்படாதுன்னு ஒன்று இல்லை, வாசிக்கொள்ளுங்க. அடுத்த அடுத்த விடயத்தை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம். இரண்டால் இப்ப 5 மணிக்கு நாங்கள் எஃப்ஆர் இருக்கு, ரெக்கார்டிங் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. இப்ப 5 மணிக்கு நான் இப்ப லிங்கை போட்டு விடுறேன், அந்த லிங்கில் இணையுங்க, வர லிங்கில். ஓகே, நன்றி. நாங்கள் 5 மணிக்கு மற்ற வகுப்புல சந்திப்போம்.